வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து பிரிஞ்சு போன கன்னடர்கள், அதாவது கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா அப்படின்னு மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக அந்த மாநிலங்கள்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ கர்நாடகா பற்றி நம்ம ஏன் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக அங்கே கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்னன்னா, யாருக்கு வேணா வரலாம், யார் வேணா வாழலாம், யாருக்கு வேணா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா கன்னடர்கள் கர்நாடகால இந்த ஒரு சட்டத்தை ஏன் போட்டிருக்காங்க, இந்த மசோதாவை ஏன் நிறைவேற்றிருக்காங்க, இது சரியா அப்படிங்கிற கோணத்துல தான் பாரிசாலன் அவர்கிட்ட கேள்வி கேட்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இது சரியா? ஏன்னா இப்ப இதே நம்ம ஊர்ல பண்ணியிருந்தோம்னா முதல்ல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் இனவெறியா இருக்கீங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாடு எல்லாருக்குமே உண்டான இடம், எல்லா உயிருக்குமே உண்டான இடம் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இது இன்னொரு வகையில பார்த்தா இனவெறியா பார்க்க தோணுது. இதை பத்தி நினைக்கிறீங்க பாரு? இல்ல, இது எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, முதல்ல அந்த சட்டம், அந்த சரத்துகள் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். இப்போ அவங்க அதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க, அதை மறுபரிசீலனை செய்து விட்டு சில மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு அதை மீண்டும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதிர்ப்பு வந்துச்சா? அதனாலதான் எதிர்ப்பு கார்பரேட் தரப்புல இருந்து அதிகமா, கார்பரேட் முதலாளிகள் தரப்புல இருந்து அதிகப்படியான எதிர்ப்பு. ஒரு நாங்கள் இங்கே பெங்களூர்ல இனிமேல் இருக்க முடியாது, நாங்கள் வெளி மாநிலங்களை இப்போ நாடி போகணும் அப்படிங்கிற மாதிரியும், ஆந்திராவில் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, அந்த மாதிரி சரத்துகள் எங்கள் மாநிலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. இது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆனோன்னா ஒரு அண்ட்ரஸ்ட் அங்கே கிரியேட் ஆகுது. ஒரு அரசுக்கு, மாநில அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு இல்லாமல் எல்லா ஊடகங்களும் அதுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. இந்த இது வந்த உடனே அவங்க அது இன்னும் கொஞ்சம் சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு நாங்கள் அந்த சரத்துக்களை மாற்றி அமைத்து நாங்கள் வெளியிடுறோம்னு சொன்னோம். இப்போ அவங்க வெளியிட்ட சரத்துக்கள் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ABCDன்னு கேட்டகரைஸ் பண்ணி ஜாப்ஸ் பிரிக்கிறாங்க. ஏ கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, பி கேட்டகரி நார்மல் ஜாப்ஸ், நீங்கள் நார்மலாக ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் எல்லாமே பி கேட்டகரியில் வருது. CND பார்த்தீங்கன்னா, சி என்பது சேவை சார்ந்த துறைகள் மற்றும் அன்றாட வேலைவாய்ப்புகள் இருக்குல்ல. டிங்கிறது கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய மூட்டை சுமக்கிறவங்க, பில்டிங் இது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ABCD கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் ஏ கேட்டகரிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50% கம்பல்சரி நேட்டிவ் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சன்ஸ் ஆஃப் த சாயில் நேட்டிவ் பீப்புளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த நாட்டு கர்நாடகர்களுக்கு, இங்க கன்னடர்களுக்கு கிடையாது, அவங்க சரத்து சொல்றது கர்நாடகர்களுக்கு, அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சேர்த்துதான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் சொல்லிடுறேன். அப்போ ஏ கேட்டகரிக்கு 50%, அதாவது மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, ஒரு நிர்வாகத்தை, ஒரு மேனேஜர், ஒரு HR, இந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு 50% அந்த மண்ணின் மைந்தர்கள் கர்நாடகர்கள் தான் அங்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொடுறாங்க. இது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டுலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி கேட்டகரி. இந்த பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 75%, 75% இந்த கேட்டகரியில் நீங்கள் வேலைவாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கு தான் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து கேட்டகரைஸ் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா CND. இந்த CND 100%ட்டாங்க. அப்போ நீங்கள் கர்நாடகத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அந்த மண்ணின் மக்களாகத்தான் இருக்கணும். நீங்கள் நார்த் இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வச்சு கொண்டு போய் இங்கே வேலை செய்ய முடியாது. நல்லா இருக்கு. இதை தான் அவங்க சட்டமாக கொண்டு வருகிறார்கள். இப்போ இதை நீங்கள் ரெண்டாவது, இப்போ கர்நாடகர்கள்ங்கிறோம்ல, இந்த கர்நாடகக்காரர்கள் அப்போ கன்னடம் பேசுகிறவங்க மட்டும்தானா அப்படின்னா, அங்கே தான் விளக்கமாக அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கேட்டகரைஸ் கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் 12 வருடம் இருந்திருக்கணும், ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கர்நாடகத்தில் பிறந்திருக்கணும். கர்நாடகத்தில் 12 வருஷம் இருக்கணும், இல்லை கர்நாடகத்தில் பிறந்திருக்கணும். இது ஒரு கேட்டகரி. அடுத்து பிறந்திருந்தாலும் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு கன்னடம் கம்பல்சரி எழுத படிக்க தெரியணும், எழுத படிக்க பேச தெரியணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்நாடகத்தில் தான் நான் இருக்கேன், ஆனால் 15 வருஷமாக நான் இருக்கேன், ஆனால் எனக்கு கன்னடம் எழுத படிக்க பேச தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியில் அவங்க வரமாட்டாங்க. நான் கன்னடம் எழுத படிக்க பேச தெரியும், ஆனால் கர்நாடகத்தில் நான் இருந்ததில்லை, இன்னும் பிறந்ததில்லை அப்படின்னாலும் அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வராது. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அவங்க 12 வருஷம் அங்கே இருந்திருக்கணும்,
அவங்க பிறந்திருக்கணும். அப்ப இந்த சரத்துக்கள் வந்து அந்த கர்நாடகத்துக்குள்ள குடியாகி இருக்கக்கூடிய தமிழர்களை பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா அங்க கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட அங்க இருக்கக்கூடிய பெங்களூர் வாழ் தமிழர்கள்லாம் இருக்காங்களா, அங்க பிறந்தவர்கள், அங்க வளர்ந்தவர்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அவங்க. இன்ஃபேக்ட் பெங்களூர் வந்து கர்நாடகாவுக்கு எங்களூர் கொடுக்கப்பட்டது. அதாவது பெங்களூர் அப்படிங்கிறது வந்து வெண்காலூர் அப்படிங்கிற தமிழ் பேர் தான். வெண்மையான மேகங்கள் சூழ்ந்த ஊர் அப்படிங்கிறது தான் வெண்காலூருங்கிறது தான் பெங்களூர் அப்படின்னு ஆனது. அந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வக்குடிகள் வந்து தமிழர்கள் தான். நீங்க வந்து பெங்களூரை மட்டும் நீங்க சிட்டியை மட்டும் பார்க்காதீங்க, சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையும் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாப்புலேஷன் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான். தமிழர்கள், தமிழ் சமூகங்கள், அங்க எல்லா தமிழ் சாதிகளும் இருக்கு. இரண்டாவது, கர்நாடகத்துல ஏறக்குறைய 2 கோடி தமிழர்கள் வந்து அந்த மாநிலத்துல பரவி வாழ்றாங்க. நார்தன் கர்நாடகா அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து 2 கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டு எல்லை பகுதியில, கர்நாடகா பகுதியில நீங்க எல்லாம் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து தமிழர்கள் தான். இல்ல இன்னொரு ஒரு கூற்றும் இருக்கு. கர்நாடகா அந்த தனி மாநிலமாக பிரியும் போது பெங்களூரை அவங்க வந்து தலைநகரமாக கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணமே டைல்யூட் த பாப்புலேஷன், தமிழர்களுடைய பாப்புலேஷனை டைல்யூட் பண்ணணுங்கிற நோக்கம் தான் அப்படிங்கிறது பலரும் பேசிய ஒரு கருத்து. ஏன்னா எல்லாம் தமிழர்கள் வாழ்ற பகுதியில் கொண்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கும் பொழுது பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கர்நாடகர்கள் எல்லாருமே வந்து குடிபெயர்ந்து தலைவர் வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாப்புலேஷன் வந்து டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைல்யூஷன் டெக்னிக்காக தான் அவங்க பெங்களூர் தன்னை சுடுங்கிற கான்செப்ட்ல நீங்க வந்து தமிழர்களோட மெஜாரிட்டி பாப்புலேஷனை டைல்யூட் பண்ணணும் இப்போ நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னாமே பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்னடர்களை விட தமிழர்கள் தான் அதிகம். இன்னைக்கு மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னடர்கள் ரொம்ப சிறுபான்மையா போயிட்டாங்க. சோ இல்லைங்க, சும்மா ஒரு எக்ஸ்பிரஷன் தாங்க. அப்ப அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தது? ஆரம்பத்துல தமிழர்களுடைய அதிகாரம் இவங்கெல்லாம் அங்க இதாயிடக்கூடாது, அந்த நிலங்கள் வந்து கரைஞ்சு போயிடணும், இது நம்மளோட நிலமாவே முழுமையா மாறிடணுங்கிற நோக்கத்துல தலைநகரத்தை தூக்கி சவுத்துல போட்டு அப்படியே முழுக்க எல்லா கன்னடர்களையும் இந்த பக்கம் குடியமர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணீங்க. தமிழ் பாப்புலேஷனுடைய இதை வந்து டைல்யூட் பண்ணீங்க. பல கலவரங்களை தொடர்ச்சியா நடத்துனீங்க. கர்நாடக கலவரம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழர்களை தான் அடிச்சு விரட்டினாங்க. அங்க இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்க தமிழ்நாட்டில இருந்து குடிபெயர்ந்து போனவங்களே கிடையாது. அவங்களுக்கு குலதெய்வத்திலிருந்து அவங்க எல்லாருமே அந்த நிலத்துக்குரியது தான். அந்த நிலத்தை உருவாக்கியதும் அதை ஊராக மாற்றியதும் தமிழர்கள் தான். இவங்க வேணும்னே வந்து கெம்பே கவுடா அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் பிற்கால அரசியலே எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊர் இருந்தது. அந்த ஊர்ல யார் இருந்தா? ஒரு நிர்வாகியா அவர் தான் அவரு. அதுக்கு முன்னாடியே கோயில் கட்டப்பட்டிருக்கு. அங்க கட்டப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் என்னவாக இருக்கிறது எல்லாமே எடுத்து பாருங்க. கான்குவெஸ்ட் நடந்திருக்குல்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல. ஆமா, நான் என்னன்னா அது தமிழருடைய பகுதி. அதுக்கப்புறம் அதுல வந்து கன்னடர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காங்க, ஆட்சி செஞ்சிருக்காங்க. விஜயநகர பேரரசு காலகட்டத்துல நிர்வாகிகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த நிலம் யாருடையது? அந்த நிலத்துடைய மண்ணின் மைந்தர்களாக யார் முதலில் இருந்தால் தமிழர்கள் தானே. அதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் என்னன்னா, நீங்க அங்க கிடைக்கக்கூடிய அத்தனை கல்வெட்டுகளும் எந்த மொழியில கிடைக்குது, அங்க கிடைக்கக்கூடிய பழங்கால நாகரிகத்துடைய சுவடுகள்லாம் எந்த மொழியில கிடைக்குது, இதை வச்சு நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் ஆய்வு பண்ணி தான் அது தமிழர்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தமிழர்களுடைய பகுதிங்கிறது நமக்கு அது கோளாறு எல்லாமே. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா பாரி, நிறைய பேருக்கு வந்து கர்நாடகத்தை பத்தி இந்த பிரச்சனை தெரியாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டிவைட் இருக்கு. அதாவது நார்தன் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா பெல்காவி வரைக்கும் மராத்தியர்களோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் ஒரு மராத்தி கட்சியே வந்து தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே டைல்யூட்டட் பாப்புலேஷன் மட்டும் இல்லாம ஒரு அடையாளமே வந்து கர்நாடகாவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், மற்ற மக்களுடைய நிலத்தையும் சேர்த்து நீங்க ஒரு மாநிலம், நீங்க என்ன சொன்னீங்க, கர்நாடகாங்கிறது கன்னடர்கள் பேசக்கூடிய பகுதி தான் நீங்க கர்நாடகான்னு எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கன்னடர்கள் இப்ப பேசக்கூடிய பகுதி, கன்னடர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதி தானே கர்நாடகான்னு எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப பெங்களூரு, நீங்க வந்து கோலாறு, இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய நிலப்பரப்பு தான். வரலாற்று ரீதியாக தொல்லியல் ரீதியான ஆய்வுகள் எல்லாமே தமிழர்களுடைய ஹோம்லேண்டாக தான் அதை காட்டுது. அதுக்கப்புறம் கன்னடர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குடியாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பெங்களூர் பகுதிகளெல்லாம் வந்து கன்னடர்கள் அந்த நகரத்தில் அதிகமாக குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இன்னுமே கிராமங்களுக்குள்ள கன்னடர்களுடைய பாப்புலேஷன் இன்னும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கம்மி தான். எங்கள் தமிழர்கள் தான் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஓவராலாகவே அந்த பகுதிகளில் தமிழர்களுடைய பெரும்பான்மை தான். ஸோ இதெல்லாத்தையும் ஓரம் வச்சுருவோம். அங்கே கர்நாடக மக்கள் அவங்க எல்லாருமே கர்நாடக ஸ்டேட்டுடைய மக்களாக கருதப்படுகிறார்கள். இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கன்னடம் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டிலையுமே தமிழ் எழுத படிக்க தெரியணும், தமிழ்நாட்டில் வேலை செய்பவர்களுக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சட்டம்
கர்நாடகக்காரர்களுக்குன்னு இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது வரவேற்கிறோம். அது கன்னடர்களுக்குன்னு அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க அந்த மண்ணின் மைந்தராக அது அந்த அந்த நாட்டுக்குரியவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு இப்போ 12 வருஷம் அவங்க இருந்திருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க குழந்தைகள் எல்லாமே இங்கே தான் பிறந்திருப்பாங்க. கன்னடம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும், நேச்சுரலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இதில் அவங்க எலிஜிபிளாக வருவாங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ லொம்மான்னு கத்துற அளவுக்கு ஒரு பாதிப்பான சட்டமாக இது இல்லை. மாறாக கர்நாடக அரசு தங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் வேலை இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அன்லஸ் அன்டில் இது கர்நாடகர்களுக்குன்னு இருக்கிறது மாதிரி கன்னடர்களுக்குன்னு மாறிடக்கூடாது. அதுலேயும் நம்ம அந்த கன்சர்ன் இருக்குது. ஏன்னா இது வந்துச்சுன்னா அடுத்து அது வரும். அப்போ அது இடத்துக்கு போயிடாமல் அந்த புரிதலோட அந்த அரசு செயல்படணுங்கிறத நம்ம வைக்க ஒரே ஒரு கோரிக்கை. ஓகே, இப்போ நீங்கள் இது சொல்கிறப்போ அப்படியே எனக்கு தமிழ்நாட்டுக்கு இது வந்தால் எப்படி இருக்கும்னு பொருத்தி பார்க்குற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுது. அப்படி பார்த்தா உங்களுடைய கருத்து வந்து எனக்கு எதிரானதாக, அதாவது என்னோட ஸ்டேட் மக்களுக்கு எதிரானதாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நார்த் இந்தியாவில் நிறைய பேர் செட்டில் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரப்பாங்க. தமிழர்கள் 10 கோடி அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அவங்க நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்னடர்கள் யார், தமிழர்கள் யார் அப்படிங்கிற வரையறையை அறுத்து உடைச்சு இங்கே வந்து குடியேறிட்டா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை வாய்ப்புகள் வந்து நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு போயிடும்ன்ற மாதிரி இருக்கு. அப்போ எனக்கு அது ஒரு பாதிப்பு தானே ஏற்படுது. புரியல. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க கன்னடிகாஸ், அதாவது கன்னடர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தார் எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி சட்டம் ஒருவேளை தமிழ்நாட்டில் போட்டாங்கன்னு சும்மா வச்சுப்போம். அப்படி இருக்கிறப்போ வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறவங்க, ஏற்கனவே ஆயிருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பியும் 10 கோடி தமிழர்கள் தான் இருக்கும், ஆனா பல கோடி தமிழர்கள் வட இந்தியர்கள் இல்ல வேற்றுமொழிக்காரர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து மைக்ரண்டா இங்க வந்து செட் ஆயிட்டாங்க. அப்புறம் அப்படி போயிடும் இல்லையா? இங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை பாப்புலேஷன் எல்லாமே வந்து 2011 சென்சஸ்ல நமக்கு கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை இவங்க. எடுக்கணுங்கிறது ஒண்ணு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 நீங்கள் எந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து பிறமொழியாளர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பிறமொழியாளர்களுடைய ஒட்டுமொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அது குறிப்பாக தெலுங்கர்கள், நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பிறமொழியாளர் வந்து தெலுங்கர்கள் தான். தெலுங்கர்கள் 5% இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலையாளிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்காங்க. கன்னடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவ்வளோதான் பிறமொழியாளரோட பாப்புலேஷன் இருக்குது. அது மிஞ்சி போனால் ஒரு 10% ஒரு ரேஷியோவில் தான் அது இருந்தது. அப்போ ஹிந்திக்காரங்கெல்லாம் பெரிய அளவு கிடையாது. இந்த சௌராஷ்டிரர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சொற்ப அளவில் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெக்லிஜிபிள் பாப்புலேஷன் லெவலில் வரல. மிஞ்சி போனால் 0.5, 0.2, 0.3 இந்த ரேஞ்சில் தான் மித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ ஓவராலாகவே நம்ம வந்து கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% இல்லை 85% வந்து தமிழர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேசிக்காக தெரியுது 2011. ஆனால் அதுக்கப்புறம் கணக்கெடுக்கல. இப்போ நீங்கள் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா அது அநேகமாக ஒரு 5% வந்து வட இந்தியர்களுடைய வருகை வந்து இருக்கலாம். நீங்கள் கணக்கு இப்போ எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே செட்டில் ஆயிருக்க மக்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸுடைய இமிகிரண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஐடி ஃபீல்டில் முதலாளிகள், நீங்கள் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவன முதலாளிகள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் தொழிலாளிகள் மட்டும் நாங்கள் கணக்கில் எடுக்கல. இவங்க இது சொன்னோம்னா தொழிலாளர்கள் முதலாளியும் சேர்த்தான் சொல்கிறோம், ஓனரையும் சேர்த்தான் சொல்கிறோம். இன்றைக்கி சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரு ஹோட்டல்ஸ், இதுலையுமே ஓனர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாகவே நாங்கள் சொல்கிறது ஒரு 15% வந்து இன்னைக்கு பிறமொழியாளர்கள் இங்கே ஒரு 5% ஏறிக்கலாம். 10% ஒரு 5% ஏறி 15%ங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்புங்கிற விஷயம் வரும் பொழுது இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது, அது தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு. இரண்டாவது வந்து இந்த அந்த மண்ணின் மைந்தர்களாக இல்லாமல் ஆனால் அதே சமயம் இந்த மண்ணிலேயே பிறந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கட்டாயம் அப்படிங்கிற தமிழ் கட்டாயம்ங்கிறதெல்லாம் கடந்து அவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாதானே அவங்க ஒரு சர்வீஸ் செய்ய முடியும். அது ஒத்துக்கலாம். அப்போ தமிழ் எழுத படிக்க கட்டாயம் தெரியணும். அப்போ தமிழ் வழியில் அவங்க படிச்சிருக்கணும், தமிழ் மொழியை வந்து அவங்க மொழி பாடமாக எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு மாநில அரசு கொண்டு வரது நியாயமானது. அடுத்த கட்டமாக அவர்களும் வந்து இந்த மண்ணில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்றோம் தானே. அப்ப அவங்களுக்கும் அப்புறம் இந்த மண்ணில் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல. ஒன்று பண்ணுங்க, இவங்ககிட்ட தான் நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருங்க.
அது எப்படிங்க பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்போ அவங்க கிட்ட இருந்து வருவாய் எனக்கு வேணும், அவங்க சம்பாதிக்கிறதுல இருந்து வருமானம் தமிழக அரசுக்கு வேணும், ஆனால் அவர்களை வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், பாதுகாக்க மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான நியாயத்தையும் அந்த மக்களில் பண்ணணும். அடுத்த இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் நம்ம எந்த ஒரு பாரபட்சமும் காட்டக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு வேணும். அந்த குடிவாரி கணக்கெடுப்பு மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜில் எந்தெந்த சமூகங்கள் இருக்கோ அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு, அதில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகமாக இருந்தால் என்ன, இல்லை சௌராஷ்டிரத்தை தாய்மொழியாக கொண்ட சமூகங்கள் இருந்தால் என்ன, இல்லை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட சமூகங்கள் இருந்தால் என்ன, எல்லாருக்குமே அவரவர்கள் பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை நம்ம உறுதி செய்யலாம். அதில் எல்லாம் இங்கே நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இமிக்ரெண்ட் ஆகி வருபவர்கள் நாளைக்கு அவங்க போயிடலாம் இருக்கலாம். அப்போ அவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது என்னென்னா ஒரு நாட்டுடைய ஸ்ட்ரக்சரே இங்கே மாறி போகுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி வந்து வட இந்தியாவிலிருந்து அதிகப்படியான வட இந்தியர்கள் வர தொடங்குனதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்ச்சரு, நம்மளுடைய வே ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இன்றைக்கி மாறி இருக்கா இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சரியான தமிழர்கள்ங்கிற அந்த முறையிலிருந்து அடுத்தவர்களோட கலாச்சாரம், பண்பாட்டு கூறுகள் இதெல்லாம் உள்வாங்க தொடங்கியிருக்கோம். நீங்கள் எல்லாமே பெங்களூர் வந்து அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இல்லை, பெங்களூர் தாங்க மோஸ்ட் விக்டிம் சொல்லலாங்க. அதான் அது வந்து ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து பெங்களூர் வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ் ஆகிட்டே இருக்குது, கவனிச்சிங்களா? அது இல்லாமல் அவங்களால கண்ட்ரோல் பண்ண, நீங்கள் கன்னடம் வந்து தெரியாமே அங்கே நிறைய பேர் வேணும்னே ஹிந்தியில் பேசுறது. அங்கே வந்து ஆட்டோக்காரங்களுக்கும் உங்களுக்குமே வந்து ஹிந்தியில் தான் நான் பேசுவேன், அது பண்ணுவேன்னு திமிரு பிடிச்சி பேசுறது. ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு கன்னடத்தில் பேசுறதுக்கு முயற்சிக்கலாம்ல, அந்த முயற்சியே இல்லாமல் நீ ஹிந்தியில் பேசுன்னு ஒரு அழுத்தம் என்பது அங்கே கொடுக்கப்படுதில்ல. இதில் இன்னொன்று, நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த ஹிந்திக்காரங்களாம் வேலைக்கு எடுக்கும் பொழுது கன்னட பையனா தமிழ் பையனா இவனுக்கு வேண்டாம், நம்ம ஹிந்திக்கார பையன் வந்து விண்ணப்பிக்கும் போது அவனுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக இந்த ஹெச்ஆர் லொட்டுரோசி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்களுக்கே ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்துருச்சு, அது இங்கே வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆகும், வட இந்தியர்கள் எல்லாம் இங்கே வந்து நல்லா வசதியாக இங்கே வந்து எல்லாத்தையும் வாழ்வாங்க. ஆனால் அந்த மண்ணின் மீதர்களுக்கு வேலை இல்லை, அவன் எங்கே போவான்? அவன் நாடாக போயிட்டு இருப்பானா? அப்போ இது என்ன ஆகும்? இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். எங்கே இருந்து வந்தவன் இந்த மண்ணின் மைந்தனா இல்லை அந்த மண்ணுக்கு வந்து உரியவனா மாறிடுவான்னா அப்போ அது அந்த நிலம் பறிபோடுற கணக்கு தானே. நல்லா இருக்கு ப்ரோ, விஷமத்தனமான இந்த குடியமர்த்தல் அப்படிங்கிறது அதுதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு விதமான குடியமர்த்தல். அதை கர்நாடக அரசு உணர்ந்திருக்கு, கன்னடர்கள் உணர்ந்திருக்காங்க, அந்த கர்நாடக மக்கள் உணர்ந்திருக்காங்க, பெங்களூர் மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனால இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டத்துக்கு எதிராக நிற்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கார்பரேட் கூட்டமும் வந்து யாருக்கு திறமை இருக்கோ அவங்க தான். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, கர்நாடகர்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வராங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன், திறமையெல்லாம் வந்து எல்லா மனிதர்களுக்கு இருக்குன்னு நான் நினைச்சேன். இல்லை அதுக்குள்ள ஒரு சாதி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மதத்தவர்களுக்கு தான் திறமை இருக்கு, ஒரு இனத்தவர்களுக்கு தான் திறமை இருக்கு, எதாவது இருக்கு அப்படி இல்லை பிரதர். நான் சொல்கிறேன், அதுக்காக நான் பழியை வாங்கிட்டா கூட பரவாயில்ல. பெரும்பான்மையாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுத் இண்டியன்ஸ்க்கு இந்த ஐடி செக்டரில் நான் நிறைய இந்த டிஎல் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்டலாம் பேசும்போது பெரும்பான்மையாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சீக்கிரமாக இல்லை கற்றுக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எல்லாராலையும் கற்றுக்க முடியும், ஒரு இடத்த அட்டைன் பண்ண முடியும். சீக்கிரமாக கற்றுக்கிறது ஏற்கனவே அவங்களோட படிப்பு பேசிக் எஜுகேஷனில் நிறைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே வந்து சவுத் இண்டியன்ஸ்க்கு ஈஸியாக வந்துடுது அப்படிங்கிறாங்க பிரதர். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த மாதிரி இப்போ டேலண்ட் அப்படின்னா சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சில இடங்களில் கம்மியாக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். சவுத் இந்தியன்ஸுக்கு டேலண்ட் அதிகமாக இருக்கு. டேலண்ட் கம்யூனிகேஷன் நான் சொன்னேன். இங்கே விஷயம் என்னன்னா இது அப்படிலாம் கிடையாது. சரி, இந்த ஸ்டெரியோ டைப்பிங் பண்ணுறதை முதல்ல நம்ம நிப்பாட்டணும். இங்கே வந்து அதுக்கான அரசியல் என்பது இங்கே முன்னாடியே தொடங்கப்பட்டுருச்சு. அதான் நான் சொல்கிறேன், எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கு, வந்து இங்கே நல்லா இருக்கு. அப்போ இங்கே எஜுகேஷன் நல்லா இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குமா? அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கிடைக்கல நிறைய பேருக்கு. நிறைய பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து ஐடியில் ஜாப்லேயே போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல பேருக்கு வேலை கிடைக்காம இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரில் பசங்க இன்ஜினியரிங் பசங்க எத்தனை பேர் வந்து ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஊர் பசங்களுக்கு வேலை கிடைக்கலங்கிறது தானே ஒரு விஷயம். இப்போ இந்த நிறுவனங்களுக்குலாம் நீங்கள் ஒரு நெருக்கடி கொடுக்கறது மூலமாக இவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் தானே. நம்ம ஊருக்கார பசங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளியூருக்கார பசங்களுக்கு அவன் ஊரில் அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுருக்கணுங்க. அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க எல்லாம் போயிடுவேன். போய் என்ன பண்ணுவேன்? எப்போ எங்கள் ஊரில் இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ இப்போ வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஊரில் போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவன் துப்பாக்கி தூக்கி வருவான்டா, என்ன பண்ணுவேன்? இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சும்மா பேச வருவோம், சண்டை வரும், இதுதான் நடக்கும். அங்கே பிரச்சனை பண்ணால் அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வருவான். இப்போ பஞ்சாபுக்கு போனீங்கன்னா அவன் கத்தியை தூக்கிட்டு வருவான். என்ன பண்ணுவேன்? உனக்கு அங்கே வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக போய் பண்ணு, யாரும் வேண்டாண்ணா.
அவன் போக மாட்டான். ஆனால் அவன் மிரட்டி பார்க்குறான் பாருங்க, அந்த ஒட்டுமொத்த கர்நாடக மக்களையும் அவன் மிரட்டுறான் பாருங்க கார்பரேட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிரதர்ஸ் நெய்பர்ஸ் ஆனால் கர்நாடகர்கள் கூட தான் நம்ம வந்து நிற்கிறோம் இல்லையா? அவங்க கொண்டு வந்த சட்டம் அந்த மக்களுக்கான சட்டம். ஆனால் கன்னடர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இனவாத சிந்தனையை நம்ம ஒருபோதும் ஆதரிக்கல. ஏன்னா அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களையுமே அவர்களை விரட்டி அடிக்கணுங்கிற நோக்கத்தோடு பல கலவரங்களை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல நம்மளால அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ண முடியல. பட் அதில் அந்த கூட்டுற நியாயம் இருக்கான நியாயம் இருக்குது. புரியுதா? இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம யாருமே அடித்து விரட்டல. இப்போ ஓசூர் பகுதியில் கன்னடர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நண்பர்களாகத்தான் பார்க்கிறோம், அவங்கள அந்த ஓசூர்காரங்களாக தான் பார்க்குறோம். அவங்களுக்குள்ள நம்ம எந்த விதமான ஒரு பகை உணர்வோ நம்ம உருவாக்கிக்கல, எந்த கலவரமும் வரல. ஏதாவது கலவரம் வந்திருக்கா? இல்லையே. அவங்க வாட்டு அவங்க கடைகளுக்கு, நீங்கள் பொண்ணும் இல்லை ஓசூருக்கு போங்க, எத்தனை கடைகளில் வந்து அவங்க கன்னட பலகைகள் வச்சுருக்காங்க. எவனாவது ஒரு தமிழன் போயிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கானா? ஆனால் நீ என்ன பண்ணுற? கோலாறுலையும் நீ வந்து பெங்களூர்லேயும் தமிழில் பேர் பலகை வச்சா நீ என்ன பண்ணுவ? வைக்க முடியுதா? டிஎன் போர்டு வண்டி நான் கூட்டிகிட்டு போய் ஒரு கன்னடர் வீட்டுக்கு தாங்க நான் போகிறேன். அவர் கன்னடர், கவுடா, அவரோட வீட்டுக்கு தான் போகிறேன். அவர் சொல்கிறாரு, பாரி உங்கள் வண்டியை நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டாதீங்க, டிஎன் போர்டை உடச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியாக அவரோட ஃப்ரெண்டோட செட்டுக்கு நான் வண்டியை அனுப்பி விட்றாரு. இது எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம். டிஎன் போர்டில் போனால் இன்னொன்று எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கர்நாடகத்துக்கு தமிழ் யூடியூபர் யாரோ ஒருத்தவங்க பைக் எடுத்துகிட்டு போனாங்க. சரி, அந்த யூடியூபர் அந்த பைக் ஓட்டுற யூடியூபருங்க பேர் மறந்துடுச்சு. அவங்க போனப்போ வண்டி உடச்சு விட்டாங்க, டிஎன் போர்டு வண்டின்ட்டு. அது ஒரு கொஞ்சம் இந்த பெரிய வண்டி பைக்லேயே. அப்போ இந்த வன்மத்தை எங்கே போய் தீர்ப்பீங்க? இது எப்படி சரி செய்வீங்க? இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இன்டர்நெட் லாங்குவேஜில் இப்போ இன்னும் நான் சொல்கிறேன், விநாயகர் சதுர்த்திக்கு இந்த அஜித் பாட்டு, ஒரு விநாயகர் பாட்டு இருக்குல்ல, பிள்ளையார்பட்டி, அந்த பாட்டை போட்டிருக்கிறாங்க தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில், தமிழர்கள் நடத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. கன்னட அமைப்பு வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணி அந்த பாட்டை ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு வருது. அங்கே தகராறு ஆகும்ல, அது எப்படி நாங்கள் எங்கள் கோயிலில் இது போடுறோம், தமிழ் பாட்டு போடுறோம், நீ போடக்கூடாது. அப்போ வந்து காவல்துறை வருது. காவல்துறை வந்து என்ன பண்ணுதுன்னா, கன்னடர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தமிழ் பாட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணுது. இது எவ்வளோ தப்பான ஒரு ஸ்டாண்டு. காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஏன்பா அவங்க கோயில், அவங்க இதில் அவங்க தமிழ் பாட்டு போடுறாங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நீங்கள் கிளம்பி போங்கப்பான்ட்டு ரவுடித்தனம் பண்ணுறவன தான் விரட்டி இருக்கணும். ஆனால் அந்த கர்நாடக போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னா, தமிழர்கள் தமிழ் பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட பாட்டை ஆஃப் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்கு போலீஸ். இது நியூஸில் வருது. எப்படி திரும்ப வருது? எப்படி வரணும்? தமிழர்கள் தங்களுடைய பாட்டை போட்டது பொறுக்காமல் கன்னட இனவெறியர்கள் தாக்குதல் நடத்தினார்கள், அதை தட்டி கேட்க துப்புள்ளாத காவல்துறை வந்து எதிராக செயல்பட்டு, இப்படி தானே நியூஸில் வரணும். ஆனால் அது நியூஸில் எப்படி தெரியுமா வந்துச்சு? நியூஸ் மீடியா எப்படி தெரியுமா போடுச்சு? தமிழர்களுக்கு தங்கள் இடத்தை காட்டிய காவல்துறை அதிகாரின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு பண்ணி போடுதுங்க நியூஸு. ஏற்கனவே ஒரு காணொளி, இது எவ்வளோ நான் பேசியிருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் இதெல்லாம். ஏண்டா அவன் வீட்டில் அவன் பாட்டு போடுறான். இப்போ நம்ம ஊர்லேயும் தான் வந்து ஹிந்திக்காரங்க கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம ஊர்லேயும் தான் வந்து அந்த ஹோலி பண்டிகைக்கெல்லாம் வந்து அவன் ஏரியாவில் வந்து அவங்க இப்போ சௌராஷ்டிரா, இந்த சவுகார்பேட்டை இவங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஹோலி பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக அது அவங்க பண்டிகை, நம்ம போய் கொண்டாடக்கூடாது இது அப்படிலாம் பண்ணுறதில்ல. அவன் ஏதோ ஃபேமிலியாக கொண்டாடுறான் பண்ணுறான். அவன் அந்த டைமில் வந்து ஹிந்தி பாட்டு போடுறான், அவன் அது தலையிடுறோமா? எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் நீ என்ன பண்ணுற? இல்ல இங்கே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கூட போலீஸ் வந்து ஈக்குவலான ஆக்ஷன் தான் எடுத்து போவாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஏன்பா அவங்க வாட்டு அவங்க ஏரியால கொண்டாடிட்டு இருக்கான், உனக்கு என்னப்பா பிரச்சனை, நம்மள தான் விரட்டி விடுவாங்க. இதுதான் நடக்கும். தமிழ்நாட்டு காவல்துறை அப்படி தான் செயல்படும். ஆனால் கர்நாடக காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ இதுதான் இனவாத பிரச்சனை. இந்த இனவாத பிரச்சனை கன்னடர்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நாளைக்கு அந்த பெங்களூரில் பிறந்து வளர்ந்த அந்த பெங்களூர்லேயே பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழர்களையும் இவர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அல்லன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. இப்போ சொல்லலை இந்த சரத்தில், நாளைக்கு சேர்த்துடக்கூடாது. அதையும் நம்ம சேர்த்து கன்சர்னோட வைக்கிறோம். லேபர் ஒர்க் ஃபோர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. கர்நாடகா அது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய என்னதான் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி என்னதான் நீ டைல்யூட் பண்ணலாம், நீ சேர்ந்து தான் டைல்யூட் ஆகிட்டு இருக்க. இன்னும் தமிழர்கள் பாப்புலேஷன் அங்கே அப்படியே தான் கிடையாது. ஏன்னா அவன் அந்த மண்ணின் மைந்தன், அவன் எப்படி எங்கே போவான், அவன் அங்கே தான் இருப்பான். அவனுடைய வாழ்வியலும் அங்கே தான். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் கன்னடம் எழுத படிக்க தெரியும். அது நேச்சுரலாக வரும் இல்லைங்க. ஏன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், இந்த மண் நம்மளுடைய மண்ணாக இருந்தாலும் இந்த ஸ்டேட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே அந்த மண் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அவங்களுடைய மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க மொழியை படிக்கணும், எல்லாருக்கும் பேச தெரியும், எழுத படிக்க தெரியும். எல்லா தமிழர்களுக்கும் தெரியாது. அங்கே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கன்னடம் எழுத படிக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்திக்காரன் வாழ்கிறானா?
அப்படி வாழ்றானா? அவன் எந்த மாநிலத்திலேயே அப்படி வாழ்றானா? அது அரகண்டா வந்து அங்கேயும் மற்றவங்க, அதாவது இன்னைக்கு தான் முடிவெட்டுற கடையிலங்க, முடிவெட்டுற கடையில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் என்ன சொல்றேன்னு தெரியல அவர்கிட்ட. சரி பக்கத்தில் நம்மால் வந்து உட்காந்துருப்பாரு கஸ்டமர், அவர்கிட்ட சொல்ல பார்த்தா அவர் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. ஸோ கஸ்டமரும் இந்தியா ஆகிட்டாரு, வேலை முடி வெட்டுறது விட்டவங்க தான் கிர்தாவை வெயிடானா எடுத்துட்டான் ப்ரோ, தாடியை லைட்டாக எடுனா ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டான் ப்ரோ. நீங்க தாடிலாம் சொல்லக்கூடாது, இப்படி சொல்லிட்டீங்கன்னாவே அதை எடுக்க சொல்றாங்க போல அவன் நினைச்சுக்குவான். நம்ம எதுவுமே சொல்லாம நீ என்னமோ பண்றான்னு பண்ணா அவன் ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவான். இப்போ இறங்கிடுவான். இன்னொன்று இன்டர்நெட் லாங்குவேஜ்லேயும் இந்த வன்மம் இறங்கிருக்கு. இப்போ தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், சென்னையில் உங்களுக்கு தமிழ் தெரியுமா, நீங்கள் ஏன் தமிழ் படிக்கலாம், ஹிந்திக்காரங்கிட்ட கேட்குறதோ வேறு மாநிலக்காரங்க அந்த மாதிரி அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. போயிட்டு அசிங்கமாக வேறு எதை கேட்டு தான் பார்த்துருக்கேன். அந்த கன்னடா யூடியூப் சேனல்ஸில் நான் அதிகமாக பார்க்குற ரீல்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஏன் இன்னும் கன்னடம் தெரியல, கன்னடாவில் எதாவது சொல்லுங்க, இன்னும் ஏன் கன்னடம் கற்றுக்காம இருக்கீங்க, அந்த மாதிரி ரீல்ஸ் நிறையா இருக்குது. அதில் தமிழர்களை பற்றி பேச வந்தாலே சப்ரீஸ், குங்காஸ், இந்த வார்த்தைகள்லாம் சத்தியமா எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி வந்து ஒரு இனம் வெறிய வந்து அந்த இன்டர்நெட்ல கூட பரப்பி வச்சிருக்காங்க. இங்க அந்த மாதிரி நான் வந்து பெரும்பான்மையா வந்து பார்த்தது இல்ல. அது அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணல. அது நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் வந்து இனவாதத்தை பேசல, நம்ம இன உரிமைகளை தான் பேசுறோம், மொழி உரிமையை பேசுறோம், மொழி பாதுகாப்பை பற்றி பேசுறோம். அதை பேசினாலும் நீங்க இன வெறியர் ஆயிருவீங்க. அதை பேசும்போதும் கூட இங்க இருக்க பிறமொழியாளர்கள் வேணும்னே நமக்கு வெறியர் பட்டத்தை கட்டுறது. நீ உங்க ஊர்ல உன் ஸ்டேட்ல உன் ஆளு பேசுறத நான் இங்க பேசணும்னா நீ இங்க இருந்திருக்கவே முடியாது உன்னால. அதை நாங்கள் என்னைக்குமே பேசுனதும் கிடையாது. நீ எடுத்து காட்டு. தெலுங்கர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு வெளியேறணும்னு பாரிசாலன் பேசினார் ஒரு இடத்துல காட்டு, சீமான் பேசினார் ஒரு இடத்துல காட்டு, யாருமே அதெல்லாம் பேசுனதே கிடையாது. ஆனால் நாங்கள் பேசுனதால நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, வேணும்னே சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ உன்னோட கர்நாடகா எடுத்துக்கோ, உன்னுடைய ஆந்திரா எடுத்துக்கோ, உன்னுடைய கேரளா எடுத்துக்கோ. கேரளாவில் மலையாளி அல்லாத முதலமைச்சர் யாராவது இருக்காங்களா? இது வரைக்கும் வந்திருக்காங்களா? வரலாறுல வரல. கர்நாடகத்தில் கன்னடர் அல்லாத முதலமைச்சர் இது வரைக்கும் யாராவது வந்திருக்காங்களா? இது வரைக்கும் வரல. ஆந்திராவில் இப்போ 2 மாநிலமாக வச்சிருக்கீங்களா, தெலுங்கானா, சீமாந்திரா, இந்த 2லையும் அந்தந்த தெலுங்கர்கள் இல்லாத முதலமைச்சர் இது வரைக்கும் எவனாவது வந்திருக்கானா சொல்லு நீ. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே வா, மலையாளி வந்திருக்காரா? இருக்கு. மலையாளியா? இருக்கு. கன்னடரா? இருக்கு. தமிழர்னா தான் தேடணும். எல்லா மொழி பேசுகிறவங்களும் இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. தமிழர்கள் யாராரு கைவிட்டு சொல்லிடலாம். காமராஜரை சொல்லலாம். காமராஜர் தமிழர், அவர் மக்களுடைய செல்வாக்கு பெற்று வந்துட்டார். ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வேறு யார்? பக்தவாச்சலம், இவங்க 2 பேரும் விட்டுருங்க. இது அடுத்து வந்தவங்கல்ல யாருமே வந்து தமிழர்கள் அல்ல. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படாம அடுத்து இவங்களோட சப்போர்ட்ல ஒரு பப்பட் ரூல் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தவங்க தான். அதுக்கப்புறம் பிறமொழியாளர்கள் மட்டும்தான் இந்த மண்ணை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இது வெள்ளக்காரனுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த காலகட்டத்திலிருந்தே நீதி கட்சி இவங்களோட காலகட்டத்திலிருந்தே இதுதான் தொடர்ச்சி. நான் அந்த லென்த்லேருந்து சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரெச்லேருந்து சொல்கிறேன். வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை பிறமொழியாளர்கள், எத்தனை ரெட்டிகள், எத்தனை நாயுடுகள். இல்லை பிரதர், இப்போ இதை பற்றி நான் இன்னொருத்தர் நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்லாம் இல்லை, பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சிந்தனை கொண்டவர்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொழி வாரியாக பிரிக்கிறப்பெல்லாம் கர்நாடகா, ஆந்திரா, மலையாளம் போயிடுச்சு, அதாவது கேரளான்னு போயிடுச்சு. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்றதுனால இந்த மெல்டிங் பாட்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லா விதமான மக்களும் எல்லா விதமான கலாச்சாரமும் இருந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இங்கே கன்னட சிஎம் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அப்படி இப்போ என்றைக்குமே பார்த்தது கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சி ஒன்றா இருந்தப்போ எல்லாரும் உள்ளே இருந்தீங்க. ஓகே. யாரெல்லாம் வெளியில் போகிற உங்கள் எல்லை பகுதியில் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் அது எப்படி மெல்டிங் பாயிண்ட்? அது எப்படி மெல்டிங் பாயிண்ட்டு? மெல்டிங் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது மெல்டிங் பாயிண்ட்டு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அது எப்படி மெல்டிங் பாயிண்ட்டு? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? இது அது ஏற்றுக்கவே முடியாதுங்க இந்த வாதத்தை. கன்னடர் அவருக்கு தனியாக வேணும்னு போயிடுவாரான், மலையாளி தனக்கு தனியாக வேணும்னு போயிடுவாரான், தெலுங்கர் தனக்கு தனியாக வேணும்னு போயிடுவாரான். ஆனால் தமிழர்கள் அப்படி போயிடக்கூடாதான். அது மெல்டிங் பாயிண்ட்டை நான் உருகி வாழுவோம், ஒன்றா வாழுவோம். மெல்டிங் பாயிண்ட்னு ஏன் சொல்றேன்னா, அது அதோட கொஞ்சம் மிச்ச சொச்சங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் அங்கே மிச்சம் சொச்சம் இல்லையா? இருக்கு. அப்புறம் அவங்களால அதிகாரத்துக்கான யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கான முயற்சிகளில் அந்த எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. தமிழர்களுக்கு ஆந்திராவில் தமிழர்கள் இருக்கிறாங்கங்க, அவங்களுக்கும் ஆந்திராவில் தெலுங்கர்கள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமோ, அதில் போய் அவங்களோட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. இல்லை தங்களை எல்லாம் திராவிடர்னு மறைச்சிக்கிட்டு போயிட்டு ஆட்சி செய்யணுங்கிற எண்ணமும் கிடையாது. தமிழ் படமே ரிலீஸ் ஆக முடியாதுங்க. ஆமாம், அங்கே தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுனாவே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே இருக்க தமிழர்கள் வந்து அந்த மக்களுக்கு அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் என்றைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அவங்களால பேச முடியுமா? வாயே திறக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பெங்களூரு, அவங்க எங்களுக்கு தண்ணி வேணுங்க, தண்ணி பற்றாக்குறை தான் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் ஒவ்வொரு முறையும் கர்நாடக அந்த காவேரி பிரச்சனை வரும்பொழுது யாரை போய் அடிக்கிறேன்? அங்கே அடி வாங்குறதெல்லாம் முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள். அவங்கள போய் விரட்டி விடுறது, அவங்கள போய் அடிக்கிறது. ஏங்க கலவரத்தில் எத்தனை பேர் வந்துட்டாங்க தெரியுமாங்க? அங்கேருந்து பயந்துச்சு. கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அங்கேருந்து பயந்து போய் அங்கே வாழ முடியாது, இவங்களை என்றைக்கு தான் நம்மளை கொண்டுருவாங்களோன்னு அச்ச உணர்வுல நிறைய பேர் வந்தவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் விரட்டி விட்டுவிட்டு அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே என்ன செய்கிறீங்களோ அதே இதை நாங்கள் செய்கிறதில்ல, நாங்கள் அரவணைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்றைக்குமே அரவணைச்சது கிடையாது. கேரளாவில் மட்டும் என்ன, கேரளாவில் தமிழர்களை வந்து அரவணைக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அங்கேயும் ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்குறது. முதல்ல நாங்கள் வந்து உங்களை திட்டுறதுக்கான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோமா, நீங்கள் எங்களை திட்டுறதுக்கான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். தமிழர்களை ஃபுல்லாக பாண்டி மலையாளி. நம்ம மலையாளிகளை ஏதாவது சொல்லிட்டு இருக்கோமா? என்ன மலையாளிகளை திட்டுறதுக்கு என்ன வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். பட் அது ரொம்ப சிறு பிள்ளை ஆபாசமான வார்த்தை, யாருக்குமே அது தெரியாது. ஆனால் நாங்கள் பேச ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும்? பேசுவோமா? நீ பாண்டின்னு சொல்கிற, நாங்கள் விவசாயம் பாண்டியர்கள் அதனால பாண்டிங்கிற, அது எதோ இழிவு நினச்சி பேசுகிற, அது ஆக்சுவலாக நீ பெருமை தான் படுத்துற. இப்போ நாங்கள் பதிலுக்கு ஏதாவது ஒன்று பேசினா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நாங்கள் பேசலைங்கன்னா எங்களோட மாண்பு அது காட்டுது, உங்களோட மாண்பு இது காட்டுது, எங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ ஆந்திராவில் தமிழர்கள் அப்படியே ஏற்றுக்கிறாங்களா? அறவாடுன்னு சொல்கிறது இல்லை. ஏன் அறவாடு? என்ன அறவாடு அப்படின்னா என்னங்க? நம்மள தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அறத்தின் வழி இருக்கக்கூடவர்கள் அறவாடுங்கிறாங்க. அவங்க மனவாடு, அவங்க மனவாடும்பாங்க. மனவாடு கருவாடுன்னு போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்க நம்ம மனவாடு வீடு அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னா மனவாடு, நம்ம அதான் அரவம் அத்வானம் காதை பற்றி நான் எத்தனை நினைக்கிறேன். அரவம்னா தமிழ், அரவம் அத்வானம்மா காதில் கேட்க சைக்காத மொழின்னு இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு மதுரையில் உட்காந்துட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு போயிருக்கேன் தொப்ப நாயக்கேன். அப்போ இதெல்லாம் இருக்குல்ல, வரலாறு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் எதுவும் பேசாமல் அவங்களும் இந்த மண்ணில் வாழ்கிறாங்க. அவங்களோட ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெப்ரசன்டேஷன் எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணட்டும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ கர்நாடகாவை கன்னடர் ஆளணும், கேரளாவை மலையாளிகள் ஆளணும், வந்து ஆந்திராவை தெலுங்கர்கள் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும். கை போக மாட்டேங்குது, மூஞ்சி போயிட முடியும். அது எப்படி தமிழர்களா எப்படி தமிழர்னு அடையாளப்படுத்துவீங்க? இப்போ அவங்களோட ஷூஸ்லேருந்து நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இங்கேயே இருக்கோம், தாத்தா காலத்துலேருந்து அவங்க முன்னோர் காலத்துலேருந்து இருக்கோங்கிறப்போ இப்படி ஒருத்தர் கருத்தை சொல்கிறாருன்னா ஒரு டக்குன்னு ஒரு கலக்கம் ஏற்படாதா? அந்த ஒரு பயம் த்ரெட்டண்டாக ஃபீல் பண்ணுறதுனால அப்படி என்ன த்ரெட்டண்டாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல? நீங்கள் த்ரெட் பண்ணலங்க, நான் கேட்குறேன். சைக்காலஜிக்கலாக அதை ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, என் மக்களை நீ அடித்து விரட்டி விடுவேன், பல இனப்படுகொலைக்கு நிகராக எல்லா வேலையும் பண்ணி விட்டுவேன். எல்லா மாநிலங்களுமே கலவரம் வந்திருக்கு தெரியுமா? ஆந்திராவில் கலவரம் வந்திருக்கு தமிழர்களுக்கு எதிராக, கேரளாவில் கலவரம் வந்திருக்கு தமிழர்களுக்கு எதிராக, கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிராக கலவரம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இனத்தவர்களுக்கு எதிராக கலவரம் வந்திருக்கா? எங்களுக்குள்ள சாதிய கலவரம் வந்திருக்கு. உங்களுக்கு எதிராக ஒரு மாநில மக்களுக்கு எதிராக கலவரம் வந்திருக்கா? அது தூண்டி விட பார்த்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலினோட ஆட்சி தொடங்கினப்போ இந்திக்காரங்கெல்லாம் கிளப்பிவிட்டு கெட்ட பேர் வேணா உருவாக்கலாம் நீ எனக்கு. ஆனால் யாரையும் நாங்கள் அடிக்கல. ஹிந்திக்காரனை கூட நாங்கள் வந்து சரி வந்து பிழைக்க வரான் அப்படிங்கிற கான்செப்டில் தான். அரசாங்க ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக இது நாளைக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் யாராவது ஒருத்தங்க ஹிந்திக்காரனை அடி நீங்கள் பேசுகிறாங்களா? ஆனால் நீ எல்லாமே பேசுவ நீ. ஆனால் நாங்கள் வந்து எங்களோட உரிமையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு அறமான ஒரு விஷயத்தை பேசும்போது கூட மனசளவில் நான் த்ரெட் ஆயிடுவேன் அப்படின்னா ஆய்க்கோடா, பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆய்க்கோ தாராளமாக. அரசியல் போயிட்டு இருக்குல்ல, அதுதானே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க. எங்க தமிழுக்காக உயிரை கொடுத்து களத்துல சண்டம் போட்டு உயிர் நீத்தவங்க எல்லாம் போயிட்டு இன்னைக்கு துரோகின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னங்க பண்றது? நீங்க தான் பேர்லாம் நம்ம சிலதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லை, யாரு துரோகி? தமிழுக்காக தமிழர்களுக்காக களத்துல குடும்பத்தையும் விட்டு களத்திலே செத்து மடிஞ்சு இருக்கவங்களையும் இன்னைக்கு வந்து துரோகிங்கன்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு யாரும் முடியாது. இல்ல, அவங்களோட வன்ம நிலைப்பாடு, அவங்களோட வன்ம நிலைப்பாடு. இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, உங்கள் இனத்துலலாம் யாராவது ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சுருந்தான்னு வைங்க, யாருமே செய்யலை. ஆனால் எங்கள் இனத்தில் ஒருத்தர் செஞ்சுருக்கான். ஒரு குடும்பத்தையே தன் மக்களுக்காக ஒருத்தர் பழி கொடுத்துருக்காரு, ஒரு தலைவன் இருக்கிறார் அப்படின்னா அது எங்கள் இனத்துக்கு பெருமை. புரியுதா? அவரை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய இது. அதாவது அவருடைய பேரை பாதுகாக்க வேண்டியது. அவர் எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். நீ வந்து உன் மனசில் அவர் வாழ்ந்தானே வாழலின்னு நினைக்கிறேன். அவதூறு பரப்புறான்ல, சின்ன பசங்களாம் அதை பார்த்து நம்புவாங்க, நம்பிட்டு போகிறாங்க. அவனுக்கு தெரிய வரும்போது வெக்கப்படுவாங்க, அவனே வெக்கப்படுவாங்க. உண்மை உணரும் பொழுது அவன் வெக்கம் வரணும் தானா. இந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருந்திருக்கோம், இந்த அளவுக்கு கழுசடியாக இருந்திருக்கோம்னு அவனுக்கு புரிய வரும். சரி, அவன் அப்படி பேசுறதுனால அவரோட புகழுக்கு வந்து ஏதாவது கலங்க வந்துருமா என்ன? அதெல்லாம் வரப்போகிறது இல்லை. இங்கே தியாகிகளுக்கும் ஒரு தேசத்திற்காக போராடியவர்களுக்கும் என்றைக்குமே வந்து கலங்கத்தை யாரும் கற்பித்திட முடியாது. அது நீங்கள் பொய்யா கட்டமைச்சிங்கன்னா தான் நீங்கள் வெக்கப்படணும், வேதனை பண்ணணும். ஏன்னா யுனெஸ்கோவுக்கு வாங்கினியான்னு கேட்கும்போது அவனுக்கு அப்படியே அதை பற்றி பேசாமல் ஐயோன்னு ஓடுற பாரு. எவனாவது ஒருத்தன் பேச முடியுமா?
இல்லை எனக்கே போர் அடிக்குது அத்தனை வாட்டி பேசியாச்சு. ஆனால் அவனால் பதில் கொடுக்க முடியுதா? உன்னால் பதில் கொடுக்க முடியாது. அப்படியே காதில் விழுகாத மாதிரி போவேன். ஆனால் நீ வைக்கக்கூடிய அத்தனை கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும். நீ இன்னும் பொய்யா அவதூறு பரப்பிப்ப. உன்னோட அவதூறுக்கு வந்து ஒரு மூலச்சான்று இருக்காது. உன் வாய்க்கு வந்ததை சொல்லுவேன். அங்கே அப்படி போகும்போது நீ தான் சொல்லுவ பிராமணியம் ஏகாதிபத்தியம் அதுதான். கடைசியில் அவங்க சொன்ன கதையவே கொண்டு வந்து இங்கே கட்டமைப்ப. இதுதான் உன்னுடைய ஏமாத்துக்கிற அரசியல். அதான் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நான் சொல்கிறேன், இவங்களுக்கு எங்கேருந்து இந்த வெறுப்புணர்வு வருது? முதல்ல ஒரு தமிழனாக இருக்கும்போது வெறுப்புணர்வு வருமா? சக தமிழன் மீது ஈழத்தமிழர்கள் வந்து அகதின்னு சொல்கிறானே வாய் நிறைய. அவனுக்கு ஒரு தமிழன் அப்படிங்கும் பொழுது ஒரு சக தமிழனை அகதின்னு சொல்கிறதுக்கு வாய் வருமா? அப்போ இந்த நாய் யாருன்னு கேட்குறேன் நான். இதை சொல்கிற நாய்கள் யாரு? பதில் சொல்லுங்க. எந்த வன்மத்தில் அவன் செயல்படுறான்னு பாருங்க. நான் சொல்கிற அந்த த்ரெட்லேருந்து அந்த பயத்துலேருந்து வரக்கூடிய வன்மத்தில் டைரெக்டாக சண்டை செய்ய முடியாதுன்னு இந்த மாதிரி ப்ரொபகேண்டா பண்ணிட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீ கற்று தம்பி தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் எவன்ங்கிற அடையாளம் தான் வெளிப்பட்டு போகுது. உன் நீல நிறம் வெளுத்து போகுது, உன் சாயம் வெளுத்து போகுது. அவ்வளோதான். நீ பேசு, தாராளமாக பேசு. நீ பேசுறீல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்ல, வா பேசு. என்ன உன் மனசில் என்னென்ன வன்மங்கள் இருக்குது? இந்த வன்மங்கள்லாம் முன்னாடியே இருக்குங்க உங்களுக்கு. அந்த வன்மங்கள் இருந்தனால தான் ஒரு சுதந்திர போராட்டத்தை தீவிரவாத போராட்டமாக கட்டமைக்க முடிஞ்சுது. பொய்யாகவே அவர்கள் மீது பழி சுமத்த முடிஞ்சுது. அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கிறது இந்த ஊடகத்தில் காட்டாமல் மறைக்க முடிஞ்சுது. ஒரு ஒட்டுமொத்த இனப்படுகொலை அப்போ ஒரு கேவலமான நாடகத்தை ஆட முடிஞ்சுது. இதெல்லாம் அவங்களோட இன அடையாளத்துக்குள்ள இருந்துட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அது வெளிப்படுது. இன்றைக்கி யார் தமிழர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ தமிழர் யார் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அதுக்கு வரையறை சொல்லிட்டோம்ல. இன்றைக்கி ஒரு சிலர்லாம் வந்து நமக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வயசில் மூத்தவங்கிறனால அவங்களோட கருத்துக்கு வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு விட்டுறோம். ஆனால் அது காலத்திற்கு நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெருத்த துரோகங்கிறத காலம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். தமிழர் யார்? தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர் தமிழர். பிறப்பால் தான் ஒருத்தன் தமிழனாக இருக்க முடியும். அவங்க உணர்வுள்ள தமிழர். அவரை வந்து நாங்கள் வந்து மொழியை வச்சு கண்டுபிடிப்போம். மொழியை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மை விட சரளமாக மொழி புலமையோடு பேசக்கூடிய எத்தனையோ பிறமொழியாளர்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள். புரியுதா? அதனால் இந்த மொழியை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? என்னை விட கருப்பாக இருக்கக்கூடியவன் தமிழன் அல்லாதவனாக இருப்பான். விஷால் இருக்கிறார், இங்கே விஜயகாந்த் இருக்கிறார், என்னை விட கருப்பாக இருப்பார்கள். அப்போ கருப்பாக இருக்கவர்கள் தமிழர்கள் நீங்கள் வரையறுத்துருவீங்களா? வரையறுத்த முடியுமா உங்களால்? எப்படி வரையறுப்பீங்க? அப்போ தமிழர்களுக்கான வரையறை என்பது குடிகளில் தான் இருக்குது. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் குடி பட்டியல் இருக்குது. ஒரு பட்டியல் சமூகத்தை வச்சு சார்ந்தவர்னு எப்படி சொல்வீங்க? சாதி வச்சு தானே சொல்கிறீங்க. இவருக்கு இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது தானே சமூக நீதி. அப்போ தமிழர் யாருன்னு கேட்கும்போது அதே மாதிரி ஒரு பட்டியலை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகள் தமிழ் சாதிகள். அந்த பட்டியலை நம்ம முன்னாடி வெளியிட்டிருக்கோம். தேவைன்னா 300 முறை நாங்கள் வெளியிடுவோம். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கவும் முடியும். நான் வந்து ஒரு வீட்லேயும் போய் உட்காந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அவர் என்ன மொழி பேசுகிறாரு, வீட்டில் ஒரு மொழி பேசுகிறாரா, வெளியில் ஒரு மொழி பேசுகிறாரா, நான் பார்க்க முடியாது. நான் கேட்குறேன், அப்போ வீட்டில் மொழி மறந்த தமிழர்கள் எல்லாம் நம்ம அந்நியர்னு சொல்லிடலாமா? எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசி தெரியுறாங்க. அப்படி அவங்களெல்லாம் அந்நியர்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாதுல்ல. அவன் தன் தாய்மொழியே மறந்தாலும் அவன் இனத்தால் தமிழன்னு சொல்கிறோம்ல, அதே போல் இங்கே இருக்கக்கூடியவன் அவன் தாய்மொழியே மறந்தாலும் அவன் இனத்தால் தெலுங்கன், இனத்தால் கன்னடன், இனத்தால் மலையாளி. இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அவங்க வந்து தமிழர்கள்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகள்லாம் நடக்கிறப்ப பெருசாக குரல் கொடுக்காம அந்த ஸ்டேட்டுக்கு எப்படி சொல்கிறது நன்றியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே நிறையா பிறமொழியாளர்கள் சில ஜென்ரேஷன்ஸாக இருந்தாலும் அவங்களும் நிலத்தோட அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் விஷமத்தை பரப்பாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷமிகள் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது அந்த ஒரு இனத்துக்கு மேலேயும் அவங்க மேலேயும் முழுசா போய் கேட்குறேன். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறதுல உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? அது மாற்று கருத்து இருக்க முடியாது. அது இருக்க முடியாதுல்ல. ஆனா ஏன் வருது இவங்களுக்கு மாற்று கருத்து? இல்லை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாரையுமே சொல்ல முடியாதுல்லங்கிற நான். ஒரு சிலர் அவங்க அது ஆமாங்க நீங்கள் சொல்கிறது நியாயம்னு சொல்லக்கூடிய பெருமொழியாளர்களும் இந்த மண்ணில் இருக்காங்க. அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கவங்க தான் பெரும்பான்மையும் கூட. ஒரு சில சிறுபான்மை அவங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே ஈகோ சிஸ்டம். ஆமாம், டிஎம்கே ஈகோ சிஸ்டம். அந்த திராவிடத்தை வச்சு பயனடைந்தவர்கள், திராவிடத்துக்கு பயனடைந்தவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தான். இதுதான் உண்மை. வேணா அந்த பயனாளர்களோட பட்டியல் எடுத்து போடுங்க, நம்ம வச்சு பண்ணுவோம். சமூக ரீதியாக யாரெல்லாம் அந்த ஒன்றும் இல்லை. திராவிட கட்சிகளோட தலைவர்கள் எடுத்துக்குவோம். திராவிட கட்சிகள் இத்தனை பேர் இருக்குல்ல. இப்போ திராவிட கட்சிகள் என்னென்ன? வைகோ அவரோட திராவிட கட்சி வச்சிருக்காரு. அவருடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு தானே. வேறு ஏதாவது மாற்றி சொல்ல முடியுமா? தெலுங்கு தானே அவருடைய தாய்மொழி. வைகோ அவர்களுக்கு அவர் வச்சிருக்கிறது திராவிட கட்சி. விஜயகாந்த் ஒரு திராவிட கட்சி வச்சிருக்காரு. அவருடைய தாய்மொழி என்ன? அவருடைய தாய்மொழியும் தெலுங்கு. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் ஒரு திமுகங்கிற ஒரு திராவிட கட்சி வச்சிருக்கு. அவங்களுடைய தாய்மொழி என்ன?
தெலுங்கு தானே. அப்புறம் இதுதான் வரிசைக்கே உங்களோட தாய்மொழியெல்லாம் தெலுங்காக தானே இருக்குது. நீங்கள் உங்கள் மொழியை நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் மறந்துட்டீங்க. அது உங்கள் மொழிக்கும் உங்கள் இனத்துக்கும் நீங்கள் செய்கிற துரோகம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் என்ன வேணால் பேசிட்டு போங்க, நீங்கள் ஹிந்தி கூட பேசிட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இனத்தால் நீங்கள் யார், அதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? புரியுதுங்களா சொல்கிறது? இனத்தால் ஒருத்தன் யார் என்பதை அவன் பிறப்பை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, அதை வந்து நான் வந்து அவர் பேசுகிறத வச்சு அவர் பழக்கத்தை வச்சு கண்டுபிடிப்பேன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இந்த சமரச போக்கோ தமிழ் தேசியவாதிகளும் சில பேர் கையில் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்குது. கேட்டால் வந்து சாதி என்றாலே ஏற்றத்தாழ்வு தான், சாதி என்றாலே ஏற்றத்தாழ்வு. இனம்னா என்ன சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இனத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? மனுஷனாலே ஏற்றத்தாழ்வு. வெள்ளை இனம் கருப்பினத்தவர்களை வந்து ஏற்றத்தாழ்வாக நடத்தலையா? அதுக்காக இனம்னாவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துலாமா? எல்லாம் கலப்பு பண்ணி எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிடணுமா? அப்படி சொல்லிடலாமா? என்ன லாஜிக்ல இதெல்லாம் பேசுறீங்க? சாதி என்றாவே ஏற்றத்தாழ்வுன்னு தான் இங்க இருக்குது. அப்படின்னா சாதினா ஏற்றத்தாழ்வு தான் இருக்கு. குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குதா? குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குதா? வாங்க பேசுவோம். ஏன் இப்ப சாதி குடிகள்னு நாங்க சொல்லும் போது ஏன் சாதிகள்னு போய் நிக்கிறீங்க? நீங்க ஏன் குடிகளை சாதிகளா மாத்த பாக்குறீங்க? அப்ப குடிச்சிறப்புன்னு பேசினவர் வந்து சாதி சிறப்புன்னு பேசினதுன்னு சொல்ல வரீங்களா? திருவள்ளுவர் சாதி சிறப்பு பேசியிருக்காரா? குடிச்சிறப்புன்னு அதிகாரம் இருக்கா இல்லையா? குடிச்சிறப்புன்னு அதிகாரம் இருக்கு. குடிதான் சாதி என்றால் வள்ளுவர் சாதி வெறியரா? என்ன பேசுறீங்க நீங்க? சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்புறம் குடிகளை பற்றி பேசும்போது சாதியை கொண்டு வந்து பேசுறீங்க. நாங்க எத்தனை முறைங்க விளக்கம் கொடுக்குறது உங்களுக்கு? தூங்குபவர்கள் எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்கள் எப்படி எழுப்ப முடியும் நம்மளால? குடி வேற சாதி வேற. சாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும். ஏன்னா சாதி என்பது சமஸ்கிருத சொல்லாடல். சாதி என்பது சமஸ்கிருதத்துடைய வர்ணாசிரம கோட்பாடை ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை திட்டம். குடி என்பது அப்படி கிடையாது. சாதி என்பது பிராமணர்கள் இந்த மண்ணுக்குள் வந்ததுக்கு பின்னால திணிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு. குடிகள் அப்படி கிடையாது. ஒரு வேட்டுவன் என்றால் வேட்டுவ குடி. வேட்டையாடுறதுக்கு பிராமணர் வந்தா கற்றுக் கொடுத்தாரா? இப்படி வெளில பிடிக்கணும், இப்படி தூக்கி அடிக்கணும்னு. அப்போ அது தானே ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு பிராமணர்கள் வந்தால் கற்றுக் கொடுத்தாங்களா? கப்பல் செய்யறதுக்கு பிராமணர் வந்தால் கற்றுக் கொடுத்தாங்களா? நெசவு செய்யறதுக்கு பிராமணர் வந்தால் கற்றுக் கொடுத்தாங்களா? தச்சு செய்யறதுக்கு பிராமணர்கள் வந்தால் கற்றுக் கொடுத்தாங்களா? இதுதான் குடி. குடி என்பது அந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்களாக ஒரு அடையாளமாக உருவாக்கி கொண்டது. குடி என்றால் மக்களை மட்டும்தான். குடினாவே மக்கள் தான். குடி என்றால் வேற எதுவும் கிடையாது, மக்கள் தான். குடி என்றால் வீடு, மக்கள் அப்படின்ற பொருள் தான் வருது தமிழில். அப்போ குடி என்பது மக்களை குறிக்கும். நாங்கள் மக்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ தமிழ் குடிகள் என்றால் தமிழ் மக்கள் தான் பொருள். அப்போ தமிழ் குடிகள் யாரு? அந்த குடிகள் பட்டியல் இருக்கு. இப்போ மறவர் இருக்கிறாரு, கோனார் இருக்கிறாரு, பறையர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தமிழர்கள். முடிஞ்சு போகுது, நமக்கு தெளிவாக தெரியுது. இன்னும் நாடார் இருக்கிறாரு, முத்தரையர் இருக்கிறாரு, அப்படியே வரிசையாக போகுது. அது பட்டியல் இருக்குது. பண்டாரர்கள் இருக்கிறாங்க. இதை வச்சு சொல்லிடலாம் யார் தமிழர், இவர் என்ன சமூகம் அப்படிங்களா, இவர் தமிழர். உங்களுக்கு ஏன் தமிழ் எழுத? ஆமாங்க, நான் வளர்ந்தது முழுக்க ஆந்திராவில் வளர்ந்தேன், அதனால் எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனால் தெலுங்குரா அவர். நான் கர்நாடகத்தில் வளர்ந்தேன், எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலனா அவர் கன்னடரா? இந்த கேள்வி வரும்ல. அங்கே இருக்கிறவர்கள்லாம் தமிழர்களாகவே இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியலனாலும். இங்கே இருக்கவங்க எனக்கு எழுத படிக்க தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரியும், அதனால் நான் வந்து தமிழர் அப்படின்னா ஏற்றுக்கணும். நான் ஒரு வருஷத்தை வேறு தூக்கிட்டு வராங்க ஆளாளுக்கு. என்ன வருஷம் இதுன்னு? நாங்கள் குடி தேசியவாதி, நீங்கள் வருட தேசியவாதியா? என்ன புரியல எனக்கு. புது புது வார்த்தையா வருது. அந்த வருடத்தை எடுத்துட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு வேற. என்னன்னா அது தமிழ்நாட்டு குடிமக்கள்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்லீங்கன்னா புரியல. தமிழ்நாட்டு குடிமக்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த வருட வரையறை. சரி, இப்போ அந்த குடிமக்களுக்கு இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? முழு உரிமை இருக்கு. பேசிடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த வருடத்திற்கு முன்னாடி வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி, அந்த வருடத்திற்கு முன்னாடி வந்தவர் தான் வைகோ அவர்கள், அந்த வருடத்திற்கு முன்னாடி வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். யார் ஆட்சியை வந்து குறை சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. என்ன தமிழ் தேசியம் நீங்க பேசுறது? யார் வந்து இப்போ தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாதுன்னு அப்படி நீங்க உங்களோட வரையறைப்படி அவங்களாம் தமிழ்நாட்டு குடிமக்கள், அவங்க இந்த மண்ணை ஆள்வதற்கு உரிமை பெற்றிருப்பார்கள்னா இது தமிழ் தேசியம் இது கிடையாது. அதான் நான் சொல்றேன். அப்போ நீங்கள் சில விஷயங்களை வந்து மூத்தவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் செயல்படுங்கள். ஆனால் குடி புரிதல் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தும் போது அந்த புரிதலை ஏற்படுத்த விடாமல் தடுக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இங்கே அந்த புரிதல் ஏற்படுவதை விரும்பவில்லை. அது யாருக்கு பயனுள்ளதாக அமையும்னா இந்த மண்ணில் தமிழர்களை
அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பிறமொழியாளர்களுக்கே அது பயனுள்ளதாக அமையும். ஏகாதிபத்தியம் கொண்ட அந்த ஏகாதிபத்திய சிந்தனை கொண்டவர்களுக்கு தான் பயனுள்ளதாக அமையும். அந்த அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையணும்னு விரும்புறீங்களா? இங்கே ஆமாங்க, நானும் ஒத்துக்கிறேன், சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வு சிந்தனை இருக்குது. ஆனால் குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்ததில்லை வரலாறு. அப்போ அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை உங்களை போன்ற பெரியவர்களுக்கு இருக்குது, என்னை போன்ற இளையவர்களுக்கு இருக்குது. அதை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதை ஏற்படுத்த விடாமல் குழப்பி சாதி தான் அதுன்னு சொல்லி கொண்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து தெலுங்கு கோனாருங்க, அவர் வந்து கன்னடருங்க. எனக்கு அவன் சொல்லிட்டான் கன்னடர்னு ஒருத்தன் போடுறான் வீடியோவை. இப்போ நான் எப்படி தமிழர்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு சொல்கிறான் பாரி வந்து வெள்ளையாக இருக்காரு, பாரி வந்து இதாக இருக்காரு, அவர் தமிழர் இல்லை. ஏன்னா எப்படா நிறுவுவேன் சொல்கிறா, நீ தெரிஞ்சுக்கிறேன், எப்படி நிறுவ முடியும் என்னால் சொல்லு. அப்போ நீ கொடு, இந்த ஒரு அடையாளங்க இவ்வளோ இருக்கணுங்க, இப்படி இந்த நிறத்தில் இருக்கணுங்க, இந்த மாதிரி முடி இருக்கணுங்க, இவன் தாங்க தமிழை அப்படின்னு சொல்லிட்டு வா. நீ கிறுக்குத்தனமா இல்லை? பேசுகிறான் அத்தனை தமிழ் தேசியம் பேசுகிற அத்தனை பேருமே பிறமொழியாளன் கிளப்பி விட்டுருக்கானா இல்லையா? சீமான் அவர் மலையாளி. இப்போ எப்படி சொல்லுவீங்க, நிறுவீங்க? சீமான் அவர் மலையாளி இல்லை, மணியரசன் அவர் தெலுங்கர், ஆமாம் தெலுங்கர் கிளப்பி விட்றான், என்ன வந்து கன்னடருங்கிறான். சொல்லுங்க, எப்படி நான் நிறுவுறது? நீ ஏலியன் மட்டும் தான் சொல்லல யாரையும். இந்த மொழி அடிப்படையில் எங்க சொல்றாங்க. நீங்க இப்போ நான் கேட்கறது, எப்படி என்னை தமிழர் என்று நான் நிறுவுவேன்? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல மாட்டிக்கிச்சு. நீங்க வந்து உடனே உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு குடிப்பெயரை சொல்லுவீங்க, உடனே திருப்பியும் குடி தேசியவாதி இல்ல சாதி வெறியன்னு சொல்லுவாங்க. இது வந்து இல்ல அப்படிதான் விளையாடுறாங்க, அப்படி விளையாடுறாங்க இல்ல, இதுதான் உண்மை. என்னை வந்து நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்? வேற வழி இல்ல. என்னோட குடி நத்தமான் உடையார், இதை நான் சொல்லித்தான் வர முடியும். இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நத்தமான் உடையார், இவரை சுத்தி எல்லாம் உடையார்களா இருக்காங்கன்னா நான் சாதிவாதி. சாதிவாதி தானே? அப்படி இருந்தா சாதிவாதி. என்னை சுற்றி எத்தனை உடையார் இருக்காங்க சொல்லுங்க? எத்தனை உடையார்கள் என்னை ஆதரிச்சு வந்து பாரிசாலன் உடையார் நம்ம சமூகத்திற்காக நிற்கிறாருன்னு வருவாங்களா? நான் இனத்துக்காக நின்றுட்டு இருக்கேன். ஆனால் என் அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறேன். உங்கள் அடையாளத்தை நீங்கள் மறைச்சிக்கிட்டு என்ன அரசியல் செய்ய போகிறீங்க? ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கவங்களா உங்கள் சாதிக்கார பயிலாக இருக்கானா? அதனால மறைக்க பார்க்குறீங்களா? ஒருவேளை நம்ம இந்த குடி அடையாளத்தை சொன்னோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் நம்ம சாதிக்கார பசங்களாகவே இருக்கிறனால நாளைக்கு அது வெளியே தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டு அதை மறைக்க பார்க்குறீங்களா? ஏன் பின்னாடி அப்படிலாம் யாரும் இல்லைப்பா. அப்போ இதுதான் விஷயம். இந்த குடி புரிதல்ங்கிறது ஒருவன் சாதியவாதியா இல்லையாங்கிறதே அழகாக எடுத்து சொல்லிடும். எல்லா குடியும் சமமாக பார்க்குறனா, செயல்படுறனா, ஒற்றுமையாக இருக்கிறனா, இதுதான் வந்து அவன் அப்பாற்பட்டவன் சொல்ல முடியும். நீங்கள் குடிகளெல்லாம் ஒழிச்சுனா தான் தமிழ் தேசியம், குடிகளை ஒழிச்சாதான் தமிழ் தேசியம்னா எந்த தேசியமும் இருக்க முடியாதுங்க. தமிழ்நாடே இருக்கு, அந்த பேரே இருக்காது, எந்த தேசியமும் இருக்காது. நீங்கள் இன்னைக்கு குஜராத்தி மோடி அவர்கள் ஒரு குஜராத்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் பேருக்கு பின்னாடி இருக்க மோடி என்ன? ஒரு மோடி தான் இருக்காங்க குஜராத்தில். எத்தனை மோடிகள் இருக்காங்க குஜராத்தில்? அது ஒரு குடிப்பேர். அவர் குடிப்பேரை வச்சு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மோடி அவர்கள்ன்ட்டு. எதுக்கு மோடி அவர்கள்? மோடி அவரோட பேரே கிடையாது, அவரோட குடிப்பேர் தான். காந்தி அவரோட குடிப்பேர் தான். நேரு அவரோட குடிப்பேர் தான். திலகர் குடிப்பேர் தான். அம்பேத்கர் குடிப்பேர் தான். அம்பேத்கர் வாழ்கிறான். அம்பேத்கர் அப்பா பேர் என்ன? அவர் பேரு அம்பேத்கர். எப்படி அது குடி பேர்ரா? நீ சாதி பேரை சொல்லி தானே எல்லாரும் கூப்பிட்டு இருக்க பைத்தியக்கார பசங்களா. பகத்சிங் என்ன பாட சொல்லியிருக்காங்க. அப்புறம் இல்லைங்க, சாரி, அது சுபாஷ் சந்திர போஸ் என்ன? போஸ். உன் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அவங்களுடைய குடிப்பற்றத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க குடிப்பற்றத்தை சொல்லி தான் நீ சொல்லுவ. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது முத்துராமலிங்கம்னு முடிச்சிடணுங்கிற. ஏன் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னால் உனக்கு கண் எரியுது, உனக்கே வயிறு எரியுது? முத்துராமலிங்க தேவராகவே இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசன் அவரோட பேருக்கு முன்னாடி பறையன் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் மறைக்கிற? பறையர்னு பத்திரிகை நடத்தினவருக்கு பேரையே பறையர்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அதில் என்ன இழிவு இருக்கு? எதுவுமே இல்லை. நாத பறையினர்னு உட்காந்து பாடுறாருங்க, சிவபெருமான பறையர்னு போற்றி பாடுறாங்க. அதை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்து. இங்கே நம்மை தாழ்த்தியவனும் நம்மளை வீழ்த்தியவனும் நம்மளை சாதியாக பகுத்து ஆண்டவனும் தமிழர் அல்லாதவன். இந்த புரிதல் ஏற்படுத்து. அப்போ தமிழக ஆட்சியில் இருக்க என்ன இருக்கும்? அவங்களுடைய சமூகத்திற்கான முழுமையான உரிமையும் அவர்களுடைய சமநிலையும் உருவாக்கப்படும். இதை சொல்லு. சோழர்கள் காலகட்டத்தில், பாண்டியர்கள் காலகட்டத்தில், சேரர்கள் காலகட்டத்தில் அவரோட ஆட்சி அதிகாரத்தில் பட்டியல் சமூகம்னு ஒன்று கிடையாது. எல்லா சமூகமும் உள்ள இருந்தாங்க. எல்லா சமூகமும் கோயில் நிர்வாகத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கான சமத்துவம் என்பது அங்கே கடைபிடிக்கப்பட்டது. ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் அன்றைக்கி நாடு நடத்தினான். எல்லாருலேயும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரித்து வச்சுட்டு இருக்க. இப்போ பாரதியத்தை அழுதுகிட்டு இருக்காரு. திமுக அவங்க எப்படிங்க வருவாங்க? இல்லை ஓட்டு இந்த வாட்டி போட மாட்டேன் இப்படியே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பாரஞ்சித்து பாஜக பி டீம்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க. நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே
தமிழ் தேசியவாதிகளை பாஜகவோட பி டீம்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து கொக்கரிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களை சொல்லுவாங்க. இப்போ நாச்சும் புரிஞ்சுக்கோங்க அங்கே நடக்கிற அரசியல் என்னன்ட்டு. உண்மையாகவே நீங்கள் பறையர்களுடைய நலனுக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய நலனுக்காக, இங்கே பட்டியல் சமூகத்துடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுபவராக இருந்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நேரம். அது ஏன் புரியலன்னு எனக்கு புரியல. அப்படி புரியலன்னா அது 2 காரணம். ஒன்று, நீங்கள் அந்த சமூகத்தவராக இருக்க மாட்டீர்கள், தமிழ் சமூகத்தவராக இருக்க மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் எங்களை சாதியவாதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மீது ஏதோ ஒரு சாதிய வன்மத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பறையர் தான் பறையர்களுக்காக பேசணும்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் சாதியவாதம், அதுதான் சாதிய கட்டமைப்பு. ஒரு பறையர் சமூகத்துக்கு ஒரு தீங்கு நடிக்கும் போது ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவரோ இல்லை வேறு ஒரு மறவர் சமூகத்தை சார்ந்தவரோ தமிழராக வந்து பேச முடியுங்கும் போது அங்கே இனம் அப்படிங்கிறது ஒருங்கிணையுது. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். வாங்க பேசுவோம், ஒன்றா உட்காந்து பேசுவோம். குறிஞ்சாங்குளத்தில் கோயிலை கட்டுவோம், காந்தாரியம்மனுக்கு கோயிலை கட்டிடுவோம். நினச்சா முடியும், யார் தடுப்பா? செய்ய முடியுதா உங்களால் தனியாக நின்று? வாங்க தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து நில்லுங்க. அது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். நடக்கும். எப்படி நடக்காமல் போயிருதுன்னு பார்த்துருவோம். சரி, இப்போ கம்மிங் பேக் டு இந்த பெங்களூர் விஷயத்தை பற்றி, அதாவது கர்நாடகா விஷயத்தை பற்றி, இந்த வேலைவாய்ப்போட அந்த சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி, நம்ம அது எமோஷனல் ஃபேக்டர் பற்றி பேசணும். ஸோ அவங்களாம் பிரிஞ்சு போனோன்னா உருவாக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறனால கான்ஸ்டியூஷனில் அவங்களாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அந்தஸ்து, ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து வாங்கியிருக்காங்க. ஆந்திராவுக்கு வந்து இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை திருப்பியும் பெற்றுக்கொள்றதுக்காக தான் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு ரிக்வஸ்ட்டையும் வந்து வச்சிருக்காரு அவங்க கூட்டணி சேர்ந்ததுலேருந்து. இந்த மாதிரி மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாமே ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து. என்னன்னா அதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சலுகைகள்லாம் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்து இப்போ மீதி இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சலுகைகளை நம்மளும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து எதிர்பார்க்கணுமா? திருப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். நமக்கு ஸ்டேட்டஸ் வேணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் மாநில சுயாட்சியை கேட்டு மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இந்த மித்த மாநிலங்களில் இருந்ததை விட மாநில சுயாட்சி கோட்பாட்டுக்கு ஆதரவு அதிகமாக பெருகியதுனால தான் திமுக எல்லாம் வந்தது. அந்த ஐடியாலஜி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்படி வந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் அந்த மாநில சுயாட்சியோட அந்த மாநிலத்தோட உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சமரசத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே. அப்போ தான் நம்ம இங்கே கேள்வி வருது, ஏன் இந்த சமரசம் இவங்ககிட்ட ஏற்படுது? கர்நாடகத்தில் இல்லாத சமரசம், ஆந்திராவில் இல்லாத சமரசம், கேரளாவில் இல்லாத சமரசம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மண்ணை அந்த மண்ணின் மைந்தர் ஆள்கிறார், இந்த மண்ணை வேறு யாரோ ஆள்றாருன்னு. அப்போ தான் நமக்கு அந்த வேரியேஷனே தெரியுது. இந்த சமரசம் இருக்குல்ல இவங்ககிட்ட. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை வந்து தூக்கி கொடுக்குறாங்கல்ல மத்திய அரசுக்கு. இன்றைக்கி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்கல்ல, அது தூக்கி கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியாதா இந்த பிரச்சனை வரும்னு? அன்றைக்கே எல்லாரும் சொன்னாங்க தானே, இது கொடுக்கக்கூடாது, பிரச்சனையாகும், இது நம்மளோட உரிமையை வந்து பறிச்சிடும் அப்படின்னு. அப்போ இதுதான் இங்கே விஷயம். இவங்க மண்ணின் மைந்தராக இல்லாததால் இவர்கள் போயிட்டு போகுது. பிரச்சனை தமிழனுக்கு மட்டும்தானே இருந்துட்டு போகுது. அவன் முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழர்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நம்மளை வேறு மாதிரி பார்த்துட்டானே என்ன பண்ணுறது? அதனால நம்ம வந்து அந்த உணர்வே இல்லாமல் பார்த்துக்குவோம். அப்போ தமிழ் மீது, தமிழர்கள் மீது எனக்கு உணர்வு இருந்தால் தானே இதெல்லாம் பேசுகிறான். வரலாறுலாம் படித்தா தானே, வரலாறே படிக்க விடாமல் பண்ணிடு, வரலாற்றை பற்றி அவனுக்கு புரிதல் இல்லாமல் பண்ணிடு, குழப்பி விடு, அவனுக்கோட இனப்பெருமையை அவன் இழக்க செய்யி. அதுதான் திராவிட அரசியல். தமிழருடைய இனப்பெருமையை இழக்க செய்வதானுங்க திராவிட அரசியல். நீங்கள் தமிழர்கள் என்ன நல்லது வாயே திறக்க மாட்டாங்க. தமிழர்கள் கோயில் கட்டினாங்கன்னா அது வந்து ஆரியர்கள் அப்படின்னு உருட்டுறது. கோயில் கும்பாபிஷேகம்னா அது கும்பாபிஷேகம் மரபே தமிழர்கள்ட்ட கிடையாதுங்க அப்படின்ட்டு போயிடுறது. தமிழில் கும்பாபிஷேகம் அதை நடத்த விட மாட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான உளவியல்னு பாருங்கள். அங்கே நம்ம எந்த இடத்துலையும் பெருமிதம் கொள்ளக்கூடாது. தஞ்சை பெரிய கோயில்னால் அது அடிமைகளை வைத்து கட்டப்பட்டது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அடிமைகளுக்கு எப்படா சிற்பக்கலை தெரியுமா? அப்படியே திரும்பி பார்க்காம ஓடுறானுங்க. ப்ரோ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து செமினாராக ஒரு எழுத்தாளர் வந்து வீடியோவாக போட்டு பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படி நீங்கள் அதெல்லாம் புட்டு வைக்கிறீங்கன்னே தெரியல. இல்லை அவர் எந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசுகிறாரோ அவரோட செமினார். அயோக்கிய பைய நீங்கள் அவன் சமூகத்தை எடுத்து பாருங்க, அவன் மாட்டிக்குவான். அயோக்கிய பையல் வந்து உட்காந்துக்கிட்டு வரலாற்று ஆசிரியர்களாம் இவங்களை ஜீனியஸ்ன்றாங்க ப்ரோ. அவர் படத்துக்கெல்லாம் கூட எழுதுவார். அவர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்கிறாதீங்க. அந்த விளம்பரத்தை நம்ம உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இருக்கிறாங்கல்ல அந்த நயவஞ்சகர் கூட்டத்தை தமிழர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் வரலாறுங்கிற பேரில் தமிழர்கள் இழிவுபடுத்தி யாரோ இவங்ககிட்ட வந்து வாங்க சார் வரலாறு பேசுங்க சார்னு ஆரத்தி எடுத்த மாதிரி இவங்களாம் வந்து உட்காந்து பேசுவாங்க தமிழர் வரலாறு. உட்காந்து வேணும்னே தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தி இதில் என்ன பெருமைக்கு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஏன்னா தமிழ் மன்னர்கள் அதெல்லாம் வேஸ்ட்டு போல அப்படின்னு. அப்போ இவங்ககிட்ட ஒரு அறம் சார்ந்த சிந்தனை இல்லை. நம்ம இன்றைக்கி அறம் சார்ந்த சிந்தனையாகவும் இவ்வளோ பக்குவப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் தான். அவங்க நமக்கு எழுதி வச்ச விஷயங்கள் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணனால தான் அவங்க எழுதி வைக்கிறாங்க, அதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தர் இருந்தானே அவனை பாராட்டியிருப்பாங்களா? இருக்காது. அப்போ அந்த லிட்ரேச்சர் அந்த பேக்ரவுண்டு தான் நம்மளை இன்றைக்கி இந்த அளவுக்கு மாற்றி நிப்பாட்டியிருக்கு மனிதர்களாக. நம்ம கர்நாடகத்தில் அங்கே அடிக்கும்பொழுது இங்கே ஒரு கன்னடர்களுக்கு பாதிப்பு வராமல் தடுப்பது அந்த அறம் தான். அந்த அறச்சிந்தனையை உருவாக்கினவனே இங்கே தமிழ் மன்னர்கள் தாண்டா.
அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களும் உன்னோட மன்னர்கள் மாதிரி காட்டு மிராண்டிகளாக இருந்திருந்தார்கள் என்றால் இந்நேரம் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேற எவனுமே இருந்திருக்க மாட்டான். இமயவன் வரைக்கும் படையெடுத்து போக தெரிஞ்சவனுக்கு அங்கே இருக்கவனே இனப்படுகொலை பண்ண தெரிஞ்சிருக்காதா? அவனால் முடியும், ஆனால் அவன் செய்யலை. ஏன்னா அவனோட அறம் அங்கே தடுத்தது. என்னாலையும் முடியும், ஆனால் யாரும் எங்களை செய்ய போகிறதில்லை. ஏன்னால் எங்களுடைய அறம் எங்களுக்கு கூற்றாக வந்து நிற்கும். அதனால் நாங்கள் வந்து பார்க்குறோம், ஒரு அறத்தின் வழி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட அந்த அறம் கிடையாது. அந்த அறமற்ற அரசியல் தான் நீங்கள் இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க. தமிழினத்திற்காக தன் குடும்பத்தையே பலி கொடுத்த தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி உன்னால் பேச முடியுது அப்படின்னா உன்னோட அறமற்ற சிந்தனை தான் அதுக்கான காரணம். ஆனால் என்னுடைய இனத்தையே காவு கொடுப்பதற்கு துணை நின்ற ஒரு துரோகியை அப்படிலாம் துரோகின்னு சொல்லாதீங்க, இறந்து போயிட்டாரு விடுங்க, அப்படி செஞ்ச துரோகத்தை மட்டும் எடுத்து சொல்லுங்கன்னு பாரிசாலன் பேசுகிறான்னா அதுக்கு காரணம் என்னுடைய அறம் தான். என்னுடைய அறம் தான் என்னை வாழ வைக்கும். ஆனால் உங்ககிட்ட அந்த அறம் இல்லாதனால தான் நீ வந்து கேவலமாக நடந்துக்கிற. நம்ம அந்த அறத்தோடு ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கணுங்கிறது தான் என்னுடைய கூற்று. அதன்படி தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த சென்ஸ் இந்த 100% வேலைவாய்ப்புன்னு சொல்லி கன்னடர்களுடைய அந்த கர்நாடக மக்களுக்குன்னு கொண்டு வர சட்டத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, கன்னடர்களுடைய உளவியல்ல பிரச்சனை இருக்குது. அந்த உளவியல் தமிழர்களை அவங்க மண்ணின் மைந்தர்களாக என்றைக்குமே பார்க்கறதில்ல. அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா வாழணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருக்குமாயின் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ அதை நீங்கள் பேசுறதுக்கு மெயின் ரீசனே வந்து கூடிய விரைவில் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம், அந்த அளவுக்கு ஒரு டைலூட்டட் பாப்புலேஷன் இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அதனால இதே இந்த சட்டத்துக்கான தேவை என்னன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, பிற மொழியாளர்கள் இந்த மண்ணுக்குள் அதிகமாக வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்பேனை மட்டும் பார்க்குறீங்க. உங்கள் லைஃப் ஸ்பேனில் என்ன மாறிடும்னு பார்க்குறீங்க. உங்கள் லைஃப் ஸ்பேனில் நாங்கள் பேசவே கிடையாது. நாங்கள் பேசுறது ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்னு கேட்குறோம். 500 வருஷத்துக்கு அப்புறம் அது பெங்களூர் என்னவா மாறி இருக்கும் அதை யோசிங்க. அது கன்னடர்களுக்கு கன்சர்ன். ஏன்னா இத்தனை 1000 வருடங்களாக கட்டி காப்பாற்ற ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு பண்பாட்டு கூறு ஒரு சில சொற்ப ஆண்டுகளில் காணாமல் போகிறத ஒரு நல்ல கன்னடன் ஏற்றுக்க மாட்டான். ஒரு டிகேட்ல நடந்துச்சு. அதை வந்து அவங்க தடுக்க தான் பார்ப்பாங்க. அந்த பிறழ்வு ஏற்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இன்னும் புரிஞ்சுக்கோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த பிரச்சனை வருவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இது தனித்தனி நாடுகளாக இல்லை. இப்போ யூரோப்பில் இந்த பிரச்சனை வரவே வராது. ஏன்னா ஆஸ் லாங் அஸ் ஃப்ரான்ஸ் நாட்டு கவர்மெண்ட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே வந்து ஃப்ரெஞ்சில் தானே பேசணும், பதவி பிரமாணம் ஃப்ரெஞ்சில் தானே எடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் லொட்டு எல்லாத்துலேயும் நீ இந்தியனாரு, இந்திய வம்சாவளியாரு, இப்போ அவனாயிரு, இவனாரு, கருப்பராரு, எதுவாகனாலும் இரு. ஆனால் அவனோட நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ என்ன மொழியில் பேசுவேன்? ஃப்ரெஞ்ச். அப்போ அங்கே மொழி அழியுமா? அழியாது. அந்த மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மொழியை பேசுபவர்கள் வேணால் மாறிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கும். அந்த இனம் ஃப்ரெஞ்சுக்காரனா என்ன தான் கலராக இருந்தாலும் என்ன தான் வேறையாக இருந்தாலும் அவன் இனத்தை அவன் மாற போகிறதில்ல. அவனுக்கு குடும்பங்கள் இருக்குது, அவனுடைய இது இருக்குது, அவனோட இனம் என்பது அப்படியே இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் தனி நாடு வச்சுருக்கிறான். ஃப்ரான்ஸ் என்ற ஒரு தனி நாடு இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் ஜெர்மனினா அவன் தனி நாடு இருக்குது. ஜெர்மனியில் அவனோட நாடாளுமன்றத்தில் ஜெர்மன் மொழியை தவிர்த்து வேறு என்ன இருக்குது? நீங்கள் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் எடுத்துக்கோங்க, வெவ்வேறு மொழி கொண்ட நாடுகளும் எடுத்துக்கோங்க. அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, பல்வேறு இனங்கள் அங்கே கிடையாது. அவன் அந்தந்த இனத்துக்கு அந்த நாடே இருக்குது, அந்த அரசாங்கம் இருக்குது, அவங்க மொழியோ இவங்க இன அடையாளமோ அழிய போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழன்ற ஒரு பெரிய இனம் இருக்குது. இங்கே இவர்கள் எல்லாம் விட பெரியவர்கள், அவங்களோட ஜனத்தொகையில் ரொம்ப அதிகம் நம்ம. ஆனால் நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அப்போ இருக்கும் பொழுது இந்திய அரசு என்ன பண்ணணும்? என்னோட அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் இருக்கா? என்னோட நேஷனல் லாங்குவேஜாக ஹிந்தியை கொண்டு வரணும்னு நீங்கள் திணிக்கிறதே எவ்வளோ பெரிய அபத்தம். அந்த உளவியல் தான் இருக்கீங்க எல்லாம். ஹிந்தி கற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு தானே பேசுகிறீங்க. நான் ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவே பிரச்சனை. அது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுதான் சரின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. உனக்கு என்ன புரியலன்னா, இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீ சொல்லலாம், கஷ்டமாக இருக்குங்க பேச முடியலன்ட்டு. ஏன்டா இங்கிலீஷ் தான் படிக்கிற, எல்லாம் நீயும் படிக்கிற நானும் படிக்கிறேன். அப்போ இங்கிலீஷ் வேணான்னு சொல்லுவியா நீ? அப்போ நீ உலகத்தோட என்ன போய் பேசுவ? இந்த கேள்வி வருதுல்ல. அப்போ உலக அளவில் நம்ம பேசிக்கொள்வதற்கு ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலம் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம். உலகம் முழுக்க வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அது இருக்குது. எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறோம், நீயும் படிக்கிற நானும் படிக்கிறேன், ஆங்கிலத்தில் பேசிட்டு போவோம். உனக்கு எனக்கும் இப்போ கான்வர்சேஷன் வரும்பொழுது அதுக்கு அடுத்து வந்து எனக்கு என் தாய்மொழி இருக்குது, உனக்கு உன் தாய்மொழி இருக்குது, 2 பேரும் பாதுகாத்துக்குவோம். முடிஞ்சு போச்சா? இதில் என்னங்க எங்களுக்கு சிக்கல் வருது? அப்போ என்ன சொல்கிறான்? டாமினண்ட்டாக இருக்கணும். ஆங்கிலம் என்பது வெளியிலேருந்து வந்த மொழி, எனக்கு ஹிந்தி என்பது வெளியிலேருந்து வந்த மொழிங்கிறது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? கேட்டால் இந்திய பாஷை அப்படிங்கிற இந்துஸ்தானி தெரியாதா? எப்படி இந்திய பாஷை ஹிந்தி?
சொல்லு, நீ தெரிஞ்சுக்கிறேன். மொழியில் ஆய்வு பண்ண யாராவது ஒருத்தவங்க இந்திய பாஷைன்னு சொல்லுவாங்களா? ஹிந்திய. அரபி உள்ளே வராமல் இருந்தா, பார்சீகம் உள்ளே வராமல் இருந்தா, சான்ஸ்கிரிட் உள்ளே வராமல் இருந்தா, உருது உள்ளே வராமல் இருந்தா, ஹிந்தி எங்கே? ஹிந்திங்கிறது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம இந்த பொரிக்கடலை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெங்காயம் இருக்கும், பொரி இருக்கும், கடலை இருக்கும், கொஞ்சம் மிளகா பொடி இருக்கும், கொஞ்சம் உப்பு இருக்கும். வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா சாட் மசாலா இருக்கும், எல்லாம் இருக்கும். கலக்கி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் அந்த மொழி வெளியிலேருந்து வந்தது தான் அத்தனையும். அது வந்து ஒருபோதும் இந்தியாவோட ஐடென்டிட்டியாக இருக்கவே முடியாது. இந்தியாவுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி முதல்ல மொழியில் நீ தேடக்கூடாது. முதல்ல நீ பண்பாட்டில் தேடு, வேறு எதுலையா தேடு. ஆனால் மொழியில் நீ தேடும் போதே நீ ஒரு ஏகாதிபத்தியத்தை இங்கே திணிக்கிற. இதான் சொல்கிறேன், நான் மட்டும் 3 பிடிக்கணுமா, அவன் மட்டும் 2 பிடிப்பானா? என்னடா பேசுகிறீங்க? அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம், தாய்மொழி முக்கியம், ஆங்கிலம் கனெக்டிங் லாங்குவேஜ். முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். எனக்கு தேவைப்படும் போது நீ எனக்கு பேசும்போது கான்வர்சேஷன் இருக்கும்போது நம்ம ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். என்னுடைய சமூகத்தோடய என்னோட இனத்தோடு நான் பேசும்போது நான் தமிழில் பேசிக்க போகிறேன். முடிஞ்சு போச்சு. நீ உனக்கு ஹிந்தி உன் தாய்மொழி இருந்தால் ஹிந்தியில் பேசு, ஹரியானி உனக்கு தாய்மொழியாக இருந்தால் ஹரியானியில் பேசு, உனக்கு உருது உன் தாய்மொழியாக இருந்தால் உருதுல பேசு. யாருக்கும் பிரச்சனையே இல்லை. நீ அதை படிச்சுக்கோ, எழுத படிக்க தெரிஞ்சுக்கோ, நோ இஷ்யூஸ். இது ஒத்துக்க முடியுது அவங்களால? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அப்போ தான் சொல்கிறேன், இது ஒரு ஏகாதிபத்திய புத்தி. நீ என் மொழியை அழிக்க பார்க்குறடா. நீ எப்படியாவது தமிழை இல்லாமல் ஒழிக்கணும்னு பார்க்குற. அதனால தான் உன்னால் வாய் திறந்து சொல்ல முடியுது. தமிழ் படித்த பாத்திரம் கூட சுரண்ட முடியாதுன்னு சோராமசாமி சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன? தமிழ் பத்திரிகை நடத்திட்டு இருக்க மனுஷன், தமிழில் துக்ளக்குன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு நீ வந்து பாத்திரம் கரண்டி சுரண்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன் நோக்கம் என்ன? என் மொழியை அழிக்கணுங்கிறத தவிர்த்து வேற என்ன நோக்கம்? அதை எப்படி நான் வேடிக்கை பார்க்க முடியும்? ஏன்னா அவ்வளோ முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன இதை தான் சொல்கிறோம். இவன் மொழி அழிக்கிறதுக்கு உட்காந்து வேஷம் போட்டு உட்காந்துருக்கான். உனக்கு தாய்மொழி இல்லை, நீ போனாயே. உனக்கு தாய்மொழி என்ன போ, உனக்கு சான்ஸ்கிரிட் செத்து போச்சுன்னா நீ நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு தேவைன்னா போய் தான் பண்ணுறீல்ல, சான்ஸ்கிரிட் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அது மாதிரி நடத்திட்டு போ. நீங்கள் கூட சொல்லுங்க, பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுட்டு எது மாதிரி பண்ணி உன் மொழியை உயிர்ப்பிச்சுட்டு போ. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. உன் மொழி நீ இழந்துட்டு என் மொழியை அழிக்க பார்க்காத. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனையா? எத்தனை 1000 ஆண்டுகள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க? மணிப்பிரவாள நடை, சமஸ்கிருதத்தையும் இதையும் தனித்தமிழ் இயக்கம் வரலைன்னா அதுவும் போயிருக்கும். மணிப்பிரவாள நடையிலேயே உட்கார வச்சு நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் ஆக்கியிருப்பாங்க. அவ்வளோ வெறுப்பு என்னங்க தமிழ் மொழி மீது உங்களுக்கு? அப்போ நீங்கள் அழிக்க நினைப்பீங்க, நான் அழிஞ்சிடணும். நாங்கள் அழிய மாட்டோம், எங்களோட இனம் முக்கியம், என்னோட மொழி முக்கியம் நம்ம பேசணும்னா ஆன்டி நேஷனல்னா நான் என்ன பதில் கொடுக்க முடியும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் இவங்களுடைய ஒரு கேவலமான சிந்தனை. இங்கே தான் இந்த புரிதலை ஏன் வளர்த்துக்க முடியும்? கேட்டால் நாங்கள் தமிழ் மொழி வளர்க்குறோம் தானே. என்ன வளர்க்குறீங்க? திருக்குறள் எங்கே ஏன் படிக்கிறான்? யாருக்கு தெரியும் திருவள்ளுவரை பற்றி? எப்படி இங்கே மொழி வளர்ப்பீங்க? என்கிட்ட தானே என் மொழி வளர்க்கணும். என்ன நீ படிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட போய் மொழி வளர்ப்ப? தமிழ் படிப்பதற்கான தேவையே இங்கே எல்லாமே இருக்குல்ல. தேவை இருக்கா இன்னைக்கு? தமிழ் படிப்பவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ தான் சமீபத்தில் கவர்மெண்ட்டில் கொண்டு வரீங்க, தமிழ் படித்தா முன்னுரிமை அப்படின்ட்டு. தமிழ்லேயே படிச்சிருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை. இப்போ கொண்டு வந்தீங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? தமிழ்நாடு அரசு ஃபார்ம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வரீங்க? இப்போ தமிழை எவனா படிக்கிறான? முதல்ல யாருக்கு நீ முன்னுரிமை கொடுக்க போற? நம்ம தமிழ் அப்பா அம்மாங்களே வந்து பார்த்தீங்கன்னா தமிழை தவிர்த்துட்டு வேற ஏதாவது லாங்குவேஜ் படிக்க. ஏன்னா இங்கே பயனே இல்லைன்னு ஒரு இது உருவாக்குற, அதை தொடர்ச்சியாக ப்ரொபகேட் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர் பேசும்போது ஒரு 40 தமிழை போய் வச்சு செஞ்சிருந்தா நீ வாய் திறந்துருப்பியா? உனக்கு ஒரு அறத்தோடு நின்று சரி ஏதோ ஒரு கருத்து சுதந்திரம் பேசிட்டு போறான்னு சொல்லி கடந்து போனதுனால நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ தமிழ் படிக்கிற அந்த உளவியலே போச்சு, மானுகிட்ட ஆயிரும். நம்ம தாய்மொழியை படிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். அதில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்க வந்தேனாங்க, இதே மாதிரி ஒரு சட்டம், இதே மாதிரி ஒரு மசோதா மேலே ஒரு பார்வை தமிழக அரசாங்கத்துக்கும் வரணுமா? அதற்கான காலம் வந்து விட்டதா? அதை பற்றி யோசிக்கணும். நடக்கிறது தமிழக அரசே கிடையாது. திராவிட அரசு, இங்க நடக்கிற திராவிட அரசு. இந்த அரசுக்கு இந்த எண்ணமே வராது. சரி, புரியுதா? இந்த அரசுக்கு இந்த எண்ணமே வராது. இவர்கள் எவ்வளோ பெரிய நயவஞ்சகர்கள்னா, தமிழ் பாட புத்தகத்திலேயே தமிழ் ஏன் கட்டாயம் இல்லைன்னு நம்மளாம் படிக்கும்போது ஒரு பாடம் வந்திருக்கும். அப்படியா? ஆமாம், படிச்சிருக்கணும் நீங்கள். நம்ம இதில் வந்து கண்டிப்பாக இந்த சிலபஸ் இருந்துச்சு, ஒரு புக்கில் அது இருக்கும். தமிழ் ஏன் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு படிச்சிருப்போம். அது விருப்பப்பட்டு தான் அடுத்தவங்க படிக்கணும், நம்ம திணிக்கக்கூடாதுன்னா அதில் வரும். இது எதுக்குது அந்த புத்தகத்தில் வருது? அப்போ இவங்களோட புரிதல் என்னன்னு தெரியுதா? விருப்பப்பட்டு தான் படிக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த விருப்பமே வராமல் நீங்கள் கொச்சப்படுத்தி வச்சுருக்கீங்களே, வேணும்னே கொச்சப்படுத்தி வச்சுட்டீங்களே. யாருக்கு அந்த விருப்பம் வரும்? எதனால் விருப்பம் வரும்? அவனோட பண்பாடு அது குப்பைங்க.
அவனோட வழிபாடு குப்பைங்க. எதில் வரும்? எதனால் எனக்கு என் மொழி மேலே ஆர்வம் வரும்? எதையுமே சித்த மருத்துவம் அது மருத்துவமே இல்லைங்க. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க 4 பேர். சித்த மருத்துவம் இல்லையா? இதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஆயுஷ் இருக்குது, அமைச்சகம் இருக்குது, ஆயுஷ் அமைச்சகம். என்ன பண்ணுறீங்க? சித்த மருத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்டர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, கடந்து போயிட்டு இருக்கீங்க. அது சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லையா? சயின்டிஃபிக் அப்ரோச் நீ என்னைக்காவது இது பண்ணி பார்த்துருக்கியா? நீ பண்ணி பார்த்தா அது கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா நீ பதில் சொல்லலாம். நீ பண்ண மாட்டான். இவங்க பண்ண மாட்டாங்களாம். அலோபதி டாக்டர்ஸ் யாருமே அதுக்கு பண்ண மாட்டாங்களாம். ஆனால் வந்து அது சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். ஆய்வு பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அவன் ஏன் ஆய்வு பண்ண போகிறான்? நம்ம தான் பண்ணி அதை உலகத்தரத்துக்கு கொண்டு வரணும். பண்ணுறாங்களா? இப்படி பேசுகிறவங்களும் கூட சித்தா டாக்டர் இவங்களெல்லாம் வந்து டாக்டர்னு போட்டுக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கங்க. அதுவும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதில் எனக்கு பெருமிதம் வரும்? எனக்கு பெருமிதம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையும் அங்கேருந்து என்னோட பெருமிதத்தை அழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி எனக்கு வரும் பெருமிதம்? அப்புறம் எப்படி அவனா விரும்பி படிப்பான்? அப்போ நோக்கம் புரியுது அவங்களுக்கு. இவங்க நம்மளை இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் எ ஜெனோசைட். இவ்வளோதான் விஷயம். அது புரியாமல் இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால ஆதங்கத்தில் சொல்கிறேன். அவ்வளோதான். மக்களுக்கு புரிய வரும். இது ஒரு இனப்படுகொலை. கொஞ்சம் கொஞ்சமாக கருத்தியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக தமிழர்களே தமிழ் மொழியை ஒதுக்கி விட்டு அப்படியே அதை கடந்து வருவதற்கான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் நிலப்பரப்பை டைல்யூட் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்திய குடியேற்றத்தில் தொடங்கி இதெல்லாம் அந்த டைல்யூஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இது எனக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு. உலக சட்டங்களில் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்னா என்ன, அது என்னென்ன சரத்துகள் வருது, அந்த சரத்தெல்லாம் அப்படியே இங்கே பொருந்துது. சிஸ்டமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறோம். கன்னடர்கள் அவங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் கார்பரேட்டுக்கு பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சித்தாராமையா அவர்கள் எதுக்கு கார்பரேட்டுக்கு பயப்படணும்? ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் நினைச்சா அப்படி எஞ்சி போயிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காசை விட்டு போவானா? அங்கே வர காசு அதெல்லாம் பண்ண முடியாது. வளைஞ்சு தான் வரணும். அவன் இறங்கி தான் வரணும். ஆனால் நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு அரசன் வணிகனுக்கு பின்னாடி குனிய ஆரம்பிச்சோன்னா அன்னைக்கு போச்சுங்க மக்களுடைய வாழ்க்கை. ஒரு அரசன் வந்து மக்களுக்காக தான் நிற்கணும். அதே போல் ஒரு முதலமைச்சர்னா நீங்கள் ஒரு அரசர் போல் நீங்கள் மக்களுக்காக தான் நிற்கணும். உங்கள் மக்களுடைய விருப்பம் என்ன? கர்நாடகர்களுடைய விருப்பம் என்ன? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் அவங்களோட விருப்பம் என்ன? அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு. அவங்க எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கார்பரேட்டுக்கு ஏன் பயப்படுறீங்க? அப்படியே வைங்க சட்டத்தை. அப்படி தான் வரும். என்ன பண்ணுவேன் சொல்லு. தேவைன்னா பில்டிங்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போட்டோம். அந்த அனுமாரை வந்து மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போ. ஒவ்வொரு பில்டிங்காக தூக்கிட்டு போய் மாற்று. அவனால் பண்ண முடியாது. சவுத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவனால் நார்த்தில் கொண்டு வர முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேன் பவரை அவனால் உலக அளவில் எங்கேயுமே வாங்க முடியாது. நம்ம தான் வியாபாரம். அதனால் அவங்க வந்து தான் ஆகணும். நம்ம பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதுக்கு அவனை வளையவை, நீ வளையாத. இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். இவர் ஒரு முதலமைச்சர், இவர் போய் வளைஞ்சு கொடுக்கக்கூடாது. அப்போ பை ஃபோர்ஸ் அவர் ஆமாம் இதான் எங்கள் சட்டம் கொண்டு வந்துருங்க, யார் என்ன தடுக்க முடியும்? அப்போ இதை உணர்ந்துருக்குறோம். அப்போ கார்பரேட்டுக்கு கீழே ஒரு அரசாங்கம் வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னாவே அங்கே வந்து கோளாறுன்னு அர்த்தம். இப்போ அதை சித்தாராமையா அவர்கள் உணர்ந்து அவர் மக்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு. அதை வந்து துணிவோட இன்னும் சில சரத்துகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செஞ்சு எல்லா மக்களும் பயனடையும். எல்லா மக்களும் இந்த செஞ்சு அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த ஸ்டேட்டுக்குரிய மக்கள் பயனடையும் விதத்தில் தான் அவர் நிற்கணும். வெளியிலேருந்து வந்தவங்க வாழ்கிறவங்க இவங்களோட பயன் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதில் வந்து அவர் 100% வந்து ஒன்லி ஃபார் த சிஎன்டி கேட்டகரிக்கு தான் கொண்டு வர்றாரு. சிஎன்டி கேட்டகரி 100%. அதுவும் கூட கர்நாடகர்கள் கிடையாதா? இதெல்லாம் இப்போ எரிச்சலாக இருக்கா இல்லையா? என்னடா சொல்ல வரீங்க? நார்த் இந்தியன்ஸ் அப்புறம் என்னங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் நார்த் இந்தியன்ஸுக்கு அப்புறம் அங்கே அவங்களுக்குலாம் கட்டிடம்னா அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் நார்த் இந்தியா போயிருக்கீங்களா? போயிருக்கேங்க. அவங்க கட்டிடம் எப்படி கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? பல பேர் வந்து செங்கல் வச்சு மட்டும் கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பூசுறதுலாம் இருக்காது. நானும் பார்த்துருக்கேன். இல்லை வெறும் செங்கல் தாங்க தெரியும். அனுராக் காஷ்யப் படம் மாதிரியே இருக்கும் பார்க்க. அப்போ எங்கே எனக்கு மேன் பவர் தேவைப்படுமோ தெரியல. அங்கே கட்டடம் உங்கள் இடத்துல முதல்ல போய் கட்டடத்தை ஒழுங்காக கட்டுக்கடா, அப்புறம் இங்கே வாங்கடா. அங்கேயே பாதியாக நிற்கும் எல்லா கட்டிடமும். அதனால நான் சொல்கிறேன், அவன் மண்ணில் தான் அவன் வளர்ச்சியை போகணும். அடுத்த இடத்துல நீங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக பொறுத்து உனக்கு ஆபத்து. நாளைக்கு என்றைக்குமே அது நிலையாக நிற்காது. கண்டிப்பாக கலவரங்கள் வரும், கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகளில் சந்தித்த சமூகம் தான் தமிழ் சமூகம். பர்மாவில் அடி வாங்கியிருக்கிறோம், கர்நாடகத்தில் அடி வாங்கியிருக்கிறோம், மும்பையில் அடி வாங்கியிருக்கிறோம். இது ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக போனால் மும்பை எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும், பர்மா எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும், மலேசியா எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும், சிங்கப்பூர் எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம மைக்ரேட் ஆகி போகல, புரியுதுங்களா? நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டான். வெள்ளைக்காரன் வந்து அவன் ஆட்சி செய்யும்போது வாங்க வாங்க வாங்கன்னு தமிழர்களை தூக்கி கொண்டு போய் அங்கே போட்டுட்டு போயிட்டான். என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும்? அதுதான் நடக்கும். இன்றைக்கி வரைக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, மலாய் இனத்தவர்களுக்கு என்றைக்கு புகையும்னே அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பவுமே இருக்குது.
புகையக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும். இப்போ புகஞ்சிடக்கூடாது. இந்த சைடில் இருக்கவங்களையும் ஒரு சிலர்ட்டு நான் பர்சனலாக கூட ஃபோன் பண்ணிலாம் சொல்லியிருக்கேன், ஏங்க அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, என்னதான் இருந்தாலும் மலாய் இனத்தவனுக்கு நம்ம மரியாதையை கொடுக்கணும், அது அந்த மண்ணில் அவன் தான் இருக்கிறான், அவனுக்கு மரியாதையாக போகணும், அவன் கூட சுமூகமான அரசியல் தான் செய்யணும், சீனாக்காரை தூண்டி விட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு சீனா இருக்குது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. இதுதான் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சீனாக்காரனை வந்து மலாய்க்காரன் அடித்தான்னு வைங்களேன், சீன ராணுவம் வந்து இறங்கும் மலேசியாவில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்களை அடித்தால் இந்திய ராணுவம் வருமா? கேள்விக்குறி. இவ்வளோதான் இருக்கிற மீன் சுட்டாலே வரமாட்டாங்க. நாங்கள் இங்கே சாகிறதுக்கே வரதில்லை, ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறோம், வரிப்பணம் கட்டுறோம், எங்களை சாகடிச்சாவே கேட்கறதுக்கு நாதி இல்லை, உங்களை சாகடிச்சா எங்கே வருவீங்க? ரொம்ப கஷ்டம். எங்கள் தாயகத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் போய் நான் பொழைச்சிக்கலான்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இங்கே வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அகதி முகாமில் கிடக்குறாங்க. நீங்கள் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு, ஆனால் சொந்த இனத்தவர்களை வந்து வாழ வைக்க முடியலையே, அவங்களுக்கு இன்னி வரைக்கும் இந்திய குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியலையே. இதுதான் தமிழர்களுடைய நிலை. என்னுடைய ரத்தவனுக்கு என்னால் குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியல, ஆனால் வெளியிலேருந்து வந்தவனுக்கு நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற பற்றியா? இதுதான் உன்னுடைய ஆதிக்க போக்கு. நீ இதை அனுமதிச்சியா? என்ஐஏ சட்டத்தை நீ கொண்டு வந்துருக்கணுமா? கொண்டு வந்துருக்கக்கூடாது. இவனும் ஹிந்து தானே, நீ நல்லவனாக இருந்தால் நீ கொண்டு வந்துருக்கணும்ல, ஸ்ரீலங்காவை சேர்த்துருக்கணும்ல. அதில் இதோட பச்சையா தெரியவே தெரியாது. எவ்வளோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படிரா இப்படி இருக்கீங்க? அவ்வளோ வன்மமாடா. ஆமாம், அதான் உண்மை. அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நல்லது மாதிரி முகமுடிகளை மாட்டிக்கொண்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட வன்மம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன யார்கிட்ட நடிக்க போகிறீங்க? எங்கள் அப்பாவி தமிழர்கள்ட்ட நடிக்க போகிறீங்களா? அந்த அப்பாவி ஜனங்கள் ஏமாறுதுங்க, பாவம். இன்னும் ஏமாறுறாங்க. நீங்கள் நடிங்க, உங்கள் பாஜக வளங்க, உங்கள் காங்கிரஸை வளங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கும் பாதிப்பு வரும்போது அவனும் உணர்வான். இதையெல்லாம் விட எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ அந்நிய படையெடுப்புகள்லாம் கடந்து தான் தமிழ்நாடு, தமிழ் இனம் வாழ்ந்து வருகிறது. அதனால் எங்கள் இனத்துக்கு ஆயுசு 100 தான். தமிழ் தாய் என்றும் இளமையோடு தான் வாழ்வார். சரியா? அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம். we know what to do. அதே தான் கன்னடர்களுக்கு அவங்களோட அரசியல் தெரியும், அவர்கள் சரியாக செய்கிறார்கள், அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்வோம். தைரியமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த மண்ணை சார்ந்த மக்கள் அனைவரையும் வாழ வைக்க வேண்டிய பொறுப்புணர்வும் கன்னடர்களுக்கு உண்டு. அங்கே உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 2 கோடி தமிழர்களும் உங்களுடைய சகோதரர்களாக கருதி வாழ வைக்கக்கூடிய பண்பு, ஒரு அறம் உங்களிடம் இருக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே போல் பண்பு, அறம் எங்களிடம் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஓசூர், இதான் நம்ம சொல்கிறோம். சரிங்க. சரி, இப்போ ஒரு செனாரியோ, இந்த செனாரியோவை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நிறையா அரசியல் வந்து பேசியிருக்கீங்க, நுக் அண்ட் கார்னர். ஸோ இதில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்குது. ஸோ 2 வாட்டி பார்த்தா கூட தப்பு இல்லை. பாட்காஸ்ட் நம்ம பேசிட்டோம். இல்லை அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல, ஒரு செனாரியோ வச்சு அதை சுற்றி இருக்கிற அரசியல், அதை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே நடந்தது, அதை பற்றிலாம் கூட எடுத்துக்காட்டாக வச்சு பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி பாய். நன்றி.